Voice of Parliament, from TBC. ಶಿವಜ್ಞಾನಂ ಶ್ರೀಧರನ್ ಸೌಖ್ಯ ಮೆತ್ತುವಿಗೆ ಅಸೀಮಟ್ ಸೌಖ್ಯ ಮೆತ್ತುಮಿಯ කරු කතානායකතුමනි, යාපනයේ ඩෙල්ෆ් දූපතේ පිහිටා ඇති එකම රෝහල වන ඩෙල්ෆ් රෝහලේ අනුමත කාර්ය මණ්ඩලය පිළිබඳ විස්තර මම ඒක සභාගත කරන්න. Yes. Shivananda Mukekada? Yes. Shall I table it? கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு காலத்தில் சொன்னால் நல்ல மெனண்டா இப்போ 8 வருஷங்களுக்கு மேலாக வைத்தியர்கள் இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் சொல்வது நல்லதா? එක වෛද්‍ය නිලධාරී 2යි, දන්ත වෛද්‍ය ශල්‍ය වෛද්‍ය 1යි, හෙද නිලධාරී 2යි, පෞල් සෞඛ්‍ය 2යි, ඖෂධ සංයෝජක 2යි, රියදුරු 1යි, උපස්ථායක 6යි, සහායක කනිෂ්ඨ 6යි, සහායක සාමාන්‍ය 2යි, මුරකරු 1යි. 2 ඩෙල්ෆ් ප්‍රාදේශීය රෝහලේ වෛද්‍ය නිලධාරී තනතුර සඳහා වන පුරප්පාඩුව අඛණ්ඩව අවුරුදු කිහිපයක් පුරා පශ්චාත් සීමාවාසික පුරප්පාඩු ලයිස්තුවේ ප්‍රසිද්ධ කරන ලදී. නමුත් මෙම තනතුර සඳහා කිසිදු වෛද්‍ය නිලධාරියෙකු අයදුම් කර නොතිබුණි. එනිසා යාපනය ප්‍රාදේශීය සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂක කාර්යාලය වෙතින් සහන වෛද්‍ය නිලධාරියෙකු ඒ සඳහා පත් කරන ලද අතර ඔහු පසුගිය වසර 2ක කාලයක සිට එම රෝහලේ සේවයේ නිරත වේ. ඊට අමතරව තවත් වෛද්‍ය නිලධාරියෙකු කොන්ත්‍රාත් පදනම මත 2014-11 එක දින සිට සේවයේ නිරත වේ. ඩෙල්ෆ් දූපතේ ජනතාව මුහුණ දෙන ඊළඟ ඔබතුමා අහලා තියෙනවා වෛද්‍යවරයෙකු පත් නොකිරීම හේතුවෙන් ඩෙල්ෆ් දූපතේ ජීවත් වෙන ජනතාවට මුහුණ දෙන දුෂ්කරතා. ඒක දුෂ්කරතා වෛද්‍යවරු නැති වුණාම දුෂ්කරතාවයක් තියෙනවා. දැනට වෛද්‍යවරු දෙන්නෙක් ඉන්නවා. 4 පශ්චාත් සීමාවාසික පුහුණුව අවසන් කර ඇති වෛද්‍ය නිලධාරී කණ්ඩායම් දෙකකට අයත් වෛද්‍ය නිලධාරීන් 1765කට ස්ථිර පත්වීම් ලබා දීමට නියමිත බැවින් එම පත්වීම් මගින් ඩෙල්ෆ් ප්‍රාදේශීය රෝහලේ වෛද්‍ය පුරප්පාඩු සම්පූර්ණ කිරීමට කටයුතු කරනු ලැබේ. පැන නොනගී. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் உங்களுக்கு பல தடவைகள் இந்த சபையிலே கேட்டிருக்கின்றேன். நெடுந்தீவு என்பது தரைத்தொடர்பில்லாத யாழ்ப்பாணத்தினுடைய நிலத்தொடர்பிலிருந்து கிட்டத்தட்ட 13 கடல் மைல்கள் தாண்டி இருக்கின்ற இலங்கையில் உள்ள 333 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஒரு தனி பிரதேச செயலாளர் பிரிவு. அங்கே இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை இந்த நெடுந்தீவு வைத்தியசாலை. இது ஒரு மாவட்ட வைத்தியசாலையாக இருந்து தரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் வாசித்த ஆளணியின்படி 2 மருத்துவ உத்தியோகத்தர்கள், ஒரு பல்வைத்தியர், 2 தாதியர், இதைவிட ஏனைய ஊழியர்கள் என்று கிட்டத்தட்ட 26க்கும் மேற்பட்ட காடர் அங்கே காட்டப்படுகிறது. ஆனால் அங்கு வேலை செய்பவர்கள் 6 பேர், அதிலும் நிரந்தர வைத்தியர்கள் இல்லை, பல்வைத்தியர் இல்லை. தயவு செய்து நான் உங்களை பலமுறை கேட்பது என்னென்றால், அவர்களுக்கு ஒரு சிறப்பு வேதனம் ஒன்றை வழங்க வேண்டும், ஒரு இன்சென்டிவ் வழங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இவ்வளவு தூரம் கடந்து போய் அங்கே நிரந்தரமாக இருந்து அந்த வேலையை செய்ய மாட்டார்கள். அதற்கான ஏதாவது ஒரு வழி உங்களிடம் இருக்கிறதா? நெடுந்தீவுக்காக ஒரு வழி இருக்கிறதா? අපි ඔබතුමාගේ ඉල්ලීමත් සැලකීමකට භාජනය කරන්නම්. විශේෂයෙන් අපි අමාත්‍යංශයක් විදිහට සාකච්ඡා කරමින් ඉන්නවා. අපි වෛද්‍යවරු දාපුවම ඒ වෛද්‍යවරු තමන්ගේ පශ්චාත් උපාධිය සඳහා ඒ දාපු තැන් වලින් නිදහස් වෙනවා. ඒ වගේම අපි සෑම වෛද්‍යවරු තමන්ගේ සේවයට පෝස්ට් ඉන්ටර්න් බැච් එකට අපි ඔවුන්ට පත්වීම් ලබා දෙනකොට
අපි ඩෙල්ෆ් දූපත හැම වෙලේම ඇඩ්වර්ටයිස් කරනවා. නමුත් වෛද්‍යවරු ඉල්ලන්නේ නැහැ. ඒක නිසා මේකට උත්තරයක් විදිහට තමයි දැනට අවුරුදු ගාණක් තිස්සේ වෛද්‍යවරු දෙන්නෙක් අපි යොදවලා තියෙන්නේ ඒ ආකාරයට නැතුව මං කලින් සඳහන් කරපු ආකාරයට. නමුත් මේ ගැටලුව ප්‍රශ්නයක් විදිහට අපි පිළිගන්න අතර ඒ සම්බන්ධයෙන් ස්ථිර විසඳුමක් ලබා දීමට අපි ගත හැකි හැම පියවරක්ම ගන්න. என்னுடைய ரெண்டாவது கேள்வி, கிட்டத்தட்ட 6000 மக்கள் அங்கே வாழுகிறார்கள். அங்கே வாழுகிற அந்த 6000 மக்களுக்கும் இருக்கின்ற ஒரே ஒரு ஆதாரம் அந்த வைத்தியசாலை மட்டும். அங்கிருந்த வைத்தியர் அண்மையில் ஒரு 6 மாதங்களுக்கு முதல் தான் அவர் ஒரு வயது முதிர்ந்த நிலையில் நியமனம் பெற்றிருந்த வைத்தியர் காலமாகிவிட்டார். இப்பொழுது ஒரு சரியான மருத்துவத்தை வழங்க முடியவில்லை. நீங்கள் கேட்பது போல இப்போ யாழ்ப்பாண வைத்தியசாலையிலேயே கிட்டத்தட்ட 300 வைத்தியர்கள் வேலை செய்கிறார்கள். இதைவிட யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள் பல வைத்தியர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாதத்துக்கு ஒருவரையாவது நீங்கள் வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் ஊடாக நியமனம் செய்தால் கூட அவர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நெடுந்தீவுக்கு சென்று வந்தால் அந்த மக்களுக்கான வைத்தியத்துறையில் அல்ல வைத்திய சேவையை வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் குறிப்பாக இது மட்டுமல்ல, அனலதீவு, நைனாதீவு, எழுவதீவு என்கிற தரை தொடர்பில்லாத இந்த தீவக வைத்தியசாலைகள் எல்லாமே இதே கதிதான். இதனை விட வேலணை, ஊர்வாத்துறை வைத்தியசாலைகளும் சரியான குறைபாடுகளோடு உள்ளன. ஆகவே தயவுசெய்து நெடுந்தீவு வைத்தியசாலை என்பது ஒரு பாம்பு கடித்தால் அல்லது அவசரமான ஒரு நோய் ஏற்பட்டால் அவர்களை கொண்டு வருவதற்கு ஒரு ஆம்புலன்ஸ் படகு சேவை கூட இல்லை. அரசாங்கத்தால் வைக்கப்படுகின்ற ஒரு படகு சேவை கூட, ஒரு ஆம்புலன்ஸ் நோயாளர் காவு வண்டி படகு சேவை கூட இல்லை. இவ்வாறான ஒரு நிலைமையில்தான் இந்த 13 கடல் மைல்கள் கடந்த நெடுந்தீவு வைத்தியசாலை உண்டு. ஆகவே தயவு செய்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இதனை நீங்கள் கருத்திலே எடுத்து ஒரு நல்ல முடிவை நீங்கள் வைக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். நான் பல தடவை இந்த சபையிலே உங்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன். ඩෙල්ෆ් දූපතේ සිට මේ ප්‍රධාන ලංකාවේ ගොඩබිමට එන්නට සාමාන්‍යයෙන් බෝට්ටු සේවයක් තියෙනවද? මම දන්න තරමින් තියෙනවා. அது கௌரவ அமைச்சர் அவர்களே, அது கியூமெடிக்கா என்கிற ஒரு தனியார் துறைக்கு சொந்தமானது. கியூமெடிக்கா ஒரு மத நிறுவனத்தோடு சேர்ந்த ஒரு தனியார் துறையானது. அரசாங்கத்துக்கூடாக தரை தொடர்பில்லாத நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு, எழுவதீவுக்கு இதுவரை ஒரு படகு சேவை இல்லை, ஆம்புலன்ஸ் படகு சேவை இல்லை, இதுவரையும் இல்லை. මම ඇහුවේ මේ බෝට්ටු සේවාවක් තියනවාද ඩෙල්ෆ් දූපතේ ඉඳලා අනික් ප්‍රධාන ගොඩබිමට එන්න මේ ලෙඩ්ඩුන්ට නෙමෙයි சாமானிய මිනිස්සුන්ට එන්න போட்டு சேவாවක් තියෙනවා. சாதாரண மக்களுக்காக படகு சேவை இருக்கிறது. அதே வடதாரகை, நெடுந்தாரகை என்ற அடிப்படையில் குமுதினி படகுகள் சேவையில் இருக்கின்றன. இதில் வடதாரகை இப்பொழுது செயல்படுவதே இல்லை. நெடுந்தாரகை கடுமையான காற்றடித்தால் செயல்படாது. குமுதினி தான் தன்னுடைய வயது முதிர்ந்த நிலையிலும் மெல்ல மெல்ல தன்னுடைய பணியை ஆற்றுகிறது. இதைவிட அங்கிருக்கின்ற பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய வள்ளங்களில் தான் பெருமளவான ஆபத்துகளுக்கு மத்தியில் தான் மக்கள் பயணம் செய்கிறார்கள். அரச உத்தியோகத்தர்கள் காலை சென்று மாலை வருகிறார்கள். உயிரை கையிலே பிடித்து கொண்டுதான் அந்த 13 கடல் மைல்களை கடக்கிறார்கள். மிகப்பெரிய ஆபத்தான ஒரு பயணம் தான் அங்கு நடைபெறுகிறது. ஆகவே இங்கே ஒருவர் திடீரென யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட வேண்டுமென்றால் ஒரு படகு சேவை இல்லாத ஒரு தீவாக அது இருப்பது மிக மிக துரதிர்ஷ்டவசமானதும் மனவருத்தத்துக்கு முடியாது. බෝට්ටු සේවාව මම දන්න තරමින් බෝට්ටු සේවාවක් හිතන ක්‍රියාත්මක වෙනවා. කොහොමනත් ඔබතුමා මතු කරන ප්‍රශ්නය යාපනයේ මේ දිස්ත්‍රික්කයේ ඩෙල්ෆ් දූපතේ තියෙන ප්‍රශ්නය. ඩෙල්ෆ් දූපතේ තියෙන ප්‍රශ්නය අපි බොහොම ගැඹුරින් පුළුවන් තරමක් මේකට උත්තර හදන්න අපි කටයුතු කරනවා කියන එක මේ වෙලාවේ මතක් කරනවා. ප්‍රායෝගිකව දැනටත් වෛද්‍යවරු දෙන්නෙක් ඉන්නවා. නමුත් ඔබතුමන්ලා සහ ජනතාව සෑහීමකට පත්වෙන තත්ත්වයක් එතන නැති වෙන්නට පුළුවන්. ඒක ප්‍රායෝගිකව මේ සේවකයින් නිදවීමේ ඇතිවන තත්ත්වය මේ සම්බන්ධයෙන් අපි පුළුවන් තරම් මහන්සිලා වැඩ කරන්න. Right, thank you. Yeah. ஒரு நிமிஷம்தான். அந்த நீங்கள் குறிப்பிடுவது போல 2 மருத்துவர்கள் இப்பொழுது சேவையில் இல்லை. அவர்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டு வந்து போகிறார்கள். ஆனால் நிரந்தரமாக ஒரு வைத்தியரை நீங்கள் அந்த வைத்தியசாலைக்கு நியமியுங்கள் என்பதுதான் அந்த மக்களுடைய கோரிக்கை. நன்றிகள். சார்ல்ஸ் நிர்மல்நாதன், you have 12 minutes. நன்றி குழுக்களின் தவிசாளர்களே. இன்று போக்குவரத்து அமைச்சினுடைய போக்குவரத்து
அமைச்சினுடைய வீதி போக்குவரத்து தொடர்பான சட்டம் உருவாக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்று நாட்டில் போக்குவரத்து துறையால் விபத்துக்கள் அதிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது உலகத்தை ஆட்டிப்படைத்து இருக்கின்ற கொரோனா வைரஸ் இலங்கையினுடைய இறப்பு வீதங்களோடு ஒப்பிட்டு விபத்து மரணங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றனவா அல்லது சட்டங்களை உரியவர்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லையா என்பதுதான் இன்று கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மரணங்கள் தொடர்பாக விபத்துகளால் ஏற்படுகின்ற மரணங்கள் தொடர்பாக அரசாங்கம் ஒரு அசம்பந்த போக்கை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறது. விபத்து என்பது இயல்பாக அது நடைபெறுவது, அதற்கு நாங்கள் பொறுப்பு கூற முடியாது என்ற கருத்து தொனியில் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆகவே இந்த வீதி போக்குவரத்து அமைச்சினுடைய விடயம் தொடர்பாக கதைக்கின்ற போது நாட்டில் விபத்துக்களால் ஏற்படுகின்ற இழப்புக்கள், அதாவது மரணங்களை குறைப்பது தொடர்பாக அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று மன்னாரில் மிகப்பெரிய ஒரு விபத்தொண்டு நடைபெற்றது. தலைமன்னார் பியர் பகுதியில் புகையிரத கடவை ஒன்று இருக்கிறது. அந்த புகையிரத கடவையில் கடமை புரிகின்ற ஊழியர் அங்கு இருந்திருக்கிறார். ஆனால் புகையிரதம் வரும்போது அவர் மூடவில்லை. மூடாத காரணத்தினால் பாடசாலை மாணவர்களை ஏற்றி கொண்டு சென்ற பேருந்து அந்த வழியாக பயணிக்கின்ற போது புகையிரதத்துடன் மோதி ஒரு மாணவன், பாலச்சந்திரன் சருண் என்ற ஒரு மாணவன் அந்த இடத்தில் பலியாகின்றார். அதே நேரத்தில் 23 பேர் படுகாயமடைகிறார்கள். இந்த விபத்து தொடர்பாக போக்குவரத்து அமைச்சினுடைய அசம்பந்த போக்கும் தலைமன்னார் பிரதேசத்தில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்தினுடைய அசம்பந்த போக்கும் தான் முழுமையான காரணங்களாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் புகையிரத கடவையினுடைய முழு பொறுப்பும் போலீஸ் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த போலீஸ் திணைக்களங்கள் ஊடாகத்தான் அந்த காவலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நியமிக்கப்பட்ட காவலாளர்களை சரியான முறையில் கடமை புரிய வைப்பது அல்லது அவர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் வழங்குவது தொடர்பாக போலீஸ் திணைக்களத்தினுடைய அசம்பந்த போக்கு இதில் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஆகவே இந்த வீதி விபத்துக்களை அரச திணைக்களங்களுடைய அசம்பந்த போக்கினால் வீதி விபத்து மரணங்கள் நடைபெறுவதை அரசாங்கம் உடனடியாக கவனம் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இந்த வீதி கடவைகள் தொடர்பாக நேற்று அமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்தேன். தலைமன்னார் பியர் ஓமந்தை, வவுனியா மாவட்டத்தில் ஓமந்தை, முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளம், பனிக்கக்குளம் பிரதேசத்தில் புகையிரத வீதிக்கடவை மக்களுக்கு ஆபத்தான ஒரு வீதிக்கடவைகளாக இருக்கிறது. அந்த வீதிக்கடவைகளை உடனடியாக அமைக்கும்படி நான் அமைச்சருடைய போக்குவரத்து அமைச்சர் ஆலோசனை கூட்டத்தில் கேட்டிருந்தேன். நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை மிக விரைவில் எடுக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் வடமாகாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபை தொடர்பாக ஒரு சில விடயங்களை குறிப்பிட வேண்டும். வடமாகாணத்தில் இன்று வரை பிராந்திய போக்குவரத்து முகாமையாளர் நியமிக்கப்படவில்லை. 3 மாதங்களுக்கு முன்பு நான் இதே சபையில் கேட்டபோது ராஜாங்க அமைச்சர் உறுதியளித்திருந்தார், மிக விரைவில் நாங்கள் நியமனம் வழங்குவோம் என்று. ஆனால் ஏற்கனவே ஒரு நியமனம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நியமனம் ஏன் நிப்பாட்டப்பட்டதுன்னு தெரியவில்லை. ஆனால் அரசியல் கட்சிகள், 2 ஆளுங்கட்சிகள் இருக்கின்ற அரசியல் பிரமுகர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மனஸ்தாபம் காரணமாக அதை நிப்பாட்டப்பட்டதாக நான் அறிந்திருந்தேன். இருந்தாலும் அந்த நியமனத்தை தயவு செய்து
வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வடமாகாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு, பாடசாலை மாணவர்களுக்கு, அரச ஊழியர்களுக்கு போதுமானதாக சேவை இல்லை. ஏனென்று சொன்னால் மட்டுப்படுத்தப்பட்ட அந்த போக்குவரத்து வண்டிகளை வைத்துக்கொண்டு மட்டுப்படுத்தப்பட்ட சேவை வழங்குகின்ற போது வடமாகாணத்தில் இருக்கின்ற 7 டிப்போவுகளுக்கும் முகாமையாளர் இருக்க வேண்டிய வெற்றிடம் இருப்பதனால் பல பிரதேசங்களில் பல ஊழியர்கள் முதல் இலங்கை போக்குவரத்து சபையில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் முதல் பொதுமக்கள் வரை, மாணவர்கள், ஆசிரியர்கள் பல சிரமங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மிக விரைவில் வடமாகாணத்துக்குரிய பிராந்திய முகாமையாளரை மிக விரைவில் நியமிக்க வேண்டும். அவர் ஏற்கனவே வடமாகாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபையில் பணி புரிகின்றவராக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஏனென்று சொன்னால் தற்பொழுது அனுராதபுர மாவட்டத்தில் இருக்கின்ற முகாமையாளர் தான் வடமாகாணத்தையும் பார்க்கின்றார். அவர் அண்மையில் ஒரு இடமாற்றம் ஒன்று செய்திருந்தார். ரணிஸ் என்ற ஒரு பணியாளரை மன்னார் போக்குவரத்து சபையில் இருந்து வவுனியா போக்குவரத்து சபைக்கு அவருடைய சொந்த விருப்பத்தில் இடமாற்றம் வழங்கியிருந்தார். அந்த பணியாளர்கள் என்னிடம் சார்ந்து கூறுகின்றார்கள், அந்த இடமாற்றம் வழங்குவதற்கு பிராந்திய முகாமையாளருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஆனால் அதிகாரம் இல்லாத போதும், அவர் எந்தவித குற்றச்சாட்டுகள் இல்லாத போதும் அவருடைய சொந்த விருப்பத்திற்காக அவரை வவுனியா மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். ஆகவே நான் ஏன் கூற விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த வடமாகாண பிராந்திய முகாமையாளர் நிரந்தரமாக இல்லாத காரணத்தினால் வடமாகாணத்தில் பணிபுரிகின்ற இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் முதல் பணியாளர்கள் சகலரும், மக்கள் உட்பட சகலரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தலைமைத்துவமான நிர்வாகம் கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால் பல குறைபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக விரைவில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த போக்குவரத்து அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, நேற்றைய தினம் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக பிரித்தானியா அரசாங்கத்தால் ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அந்த பிரேரணையில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் எதிர்பார்த்த விடயங்கள் இல்லாவிட்டாலும் கூட இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்காக அந்த பிரேரணையை கொண்டு வந்த பிரித்தானிய அரசாங்கத்திற்கும், அதே நேரத்தில் இலங்கை தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு குரல் கொடுக்கும் முகமாக அதற்காக வாக்களித்த 22 நாடுகளுக்கும், நடுநிலை வகித்த நாடுகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் 2019ஆம் ஆண்டு இலங்கையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்றது. இன்னும் இன்றிலிருந்து இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஞாயிறாக இருக்கிறது. அந்த 2 வருடங்கள் முடிகின்ற போதும் கூட கொழும்பினுடைய தலைநகரத்தில் முழுமையாக தங்களுடைய புலனாய்வுத்துறை அரச கட்டமைப்பு முழுமையாக உள்ள பிரதேசத்தில் நடந்த குண்டு தாக்குதலுக்கு இன்று வரை அதை செய்வித்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் இன்று இந்த அரசாங்கம் இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய புலனாய்வுத்துறை இருக்கிறது. அந்த வகையில் அவர் அதை உண்மையை கண்டறிய வேண்டுமென்று கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் சர்வதேச விசாரணையை கேட்டிருந்தார். ஏனென்று சொன்னால், இந்த இலங்கையில் நடைபெற்ற அந்த குண்டு தாக்குதலில் அதற்குரிய திட்டம் வகித்தவர்கள் யார், ஏன் அதை செய்தார்கள் என்பதை கண்டறிவதற்கு இந்த இலங்கை அரசாங்கம் செய்யாது என்றொரு காரணத்துக்காக 2 வருடங்களுக்குள் கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் சர்வதேச விசாரணையை நோக்கி சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். இந்த 2009ஆம் ஆண்டு Honorable member, you have another 2 more minutes. 2009ஆம் ஆண்டு எங்களுடைய பிரதேசத்தில்
1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு பலவிதமான எங்களுடைய மக்களுக்கு சர்வதேசத்தில் நடைபெறாத விதத்தில் அநீதிகள் இழைக்கப்பட்டதற்கு நீதி வேண்டும், பொறுப்பு கூறல் வேண்டும். இந்த நாட்டில் தமிழர்கள் சுயமாக வாழ வேண்டும், தமிழர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தமிழர்கள் தரப்பால் சர்வதேச விசாரணையை முன்னிறுத்தி கேட்டிருந்தார்கள். ஆனால் இந்த பிரேரணையில் சர்வதேச விசாரணை என்ற சொல் நீக்கப்பட்டிருந்தாலும் இந்த பிரேரணை மூலமாக இலங்கை அரசாங்கம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நடந்த 2009ஆம் ஆண்டு அதற்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் நடந்த தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பொறுப்பு கூறுவதற்கு சர்வதேசத்திடம் கடமைப்பட்டிருக்கிற நாடாக இலங்கை இருக்கிறது. இலங்கை இன்று ஒரு சைனாவினுடைய ஒரு மாநிலமாக பங்களாதேஷ் நாட்டில் கடன் கேட்கின்ற நிலையில் இன்று இலங்கையினுடைய நிலை இருக்கிறது என்பதை இந்த சிங்கள ஆட்சியாளர்கள், இந்த நாட்டினுடைய அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை அமைத்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பங்களாதேஷில் போய் இலங்கைக்கு கடன் வழங்குமாறு கேட்கின்ற அளவிற்கு இலங்கையினுடைய பொருளாதாரம் இருக்கிறது. இந்த பொருளாதாரம் இப்படியே சென்றால் இலங்கையில் முற்றுமுழுதாக ஒரு இலங்கை சோமாலியா போன்ற ஒரு நாடாக வருவதற்கு இந்த ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகள் வழிவகுக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் அதே நேரத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த போக்குவரத்து தொடர்பான விபத்து மரணங்கள் தொடர்பாக அரச திணைக்களங்கள், அதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த விபத்து மரணங்களை தடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். කරුමන්තුමා ඊළඟට ගරු SMM මුසාර මන්ත්‍රීතුමා ඔබතුමාට මිනිත්තු 8ක් කාලයක් තියෙනවා. தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய இந்த போக்குவரத்து அமைச்சின் கீழான மோட்டார் வாகன சட்டத்தின் கீழான 2 ஒழுங்கு விதிகள் தொடர்பான சட்டவாக்க விவாதத்தின் போது எனக்கும் பேச கிடைத்தமைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். முதலிலே அண்மையில் பசறையில் நடைபெற்ற இந்த பேருந்து விபத்தின் போது பலியாகிய, உயிரிழந்த, காயமுற்ற அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் என்னுடைய கவலையையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். போக்குவரத்து என்பது மிகுந்த முக்கியமான ஒரு தேவையாக ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியில் பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தளவிலே இந்த போக்குவரத்தை நாம் சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் பாதை அபிவிருத்தி என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது முன்னைநாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய காலத்திலும் அதே போன்று கடந்த நல்லாட்சியிலும் கூட இந்த பாதை அபிவிருத்தியிலே அதிக கரிசனையை அரசாங்கங்கள் காண்பித்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் இந்த புதிய அரசாங்கம் கூட 1,00,000 பாதைகளை நிர்மாணிப்பதற்கான வேலைகளை செய்து வருவது வரவேற்கத்தக்க, பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த அடிப்படையில் இவ்வாறான போக்குவரத்தை சீர் செய்வதற்கான வழிமுறைகளை கையாளும் வகையிலான வீதி அபிவிருத்தியை நான் இந்த இடத்தில் பாராட்டுகின்றேன். இருந்தும் கூட மனதிற்கு மிக வருத்தம் தரக்கூடிய வகையிலான இவ்வாறான உயிரிழப்புகள் ஏற்படுவதை நாம் பார்க்கிற போது நாம் இன்னும் எமது அபிவிருத்தி சார் திட்டங்களில், ஏனைய விடயங்களில் கூர்ந்து கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதாகவே நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால், மலையகத்தை பொறுத்தளவிலே எல்லா விடயங்களிலுமே மலையகம் கூர்ந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு இடம். மலையகத்தில் இவ்வாறான ஒரு விபத்து ஏற்பட்டதன் பிற்பாடு நாம் எவ்வளவுதான் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் அல்லது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் பயனில்லை. மலையகத்தை பொறுத்தளவிலே இந்த பாதை அபிவிருத்தி, அதே போன்று போக்குவரத்து போன்ற விடயங்களிலே விசேட கவனத்தை இந்த நாடு செலுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இந்த பயணங்களின் போது ஆபத்து மிகுந்த பயணங்கள் உள்ள இடங்களாக நாம் நிச்சயமாக மலையகத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த மேடான, அதே நேரத்தில் அதிக உயரமான, கடல் மட்டத்திலிருந்து அதிக உயரமான பிரதேசத்தில் பாதை போக்குவரத்து மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று அண்மையிலே இந்த போக்குவரத்து அமைச்சினால் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உப பஸ் டிப்போக்கள் மூடப்பட்டும் பிரதான பஸ் டிப்போக்கள் விருத்தி செய்யப்படுவதான சில செயற்திட்டங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அண்மையில் சம்மாந்துறை உப பஸ் நிலையம்
அங்கிருந்து அகற்றப்படுவதற்கான முஸ்தீபுகள் நடைபெற்றன. மக்கள் அந்த இடத்தில் இளைஞர்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள். இருந்தபோதும் கூட அந்த விவகாரம் தொடர்பிலே எந்த ஒரு துரிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. நேற்றைய தினம் கன்சல்டேட்டிவ் மீட்டிங்கிலும் இந்த விவகாரம் தொடர்பாக பேசப்பட்ட போதும் அங்கே பேருந்துகள் அகற்றப்படாது, நிர்வாகம் மாத்திரம் கல்முனைக்கு நகர்ந்து செல்கிறது என்பதான ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் உண்மை நிலை எவ்வாறு இருக்கிறது என்றால், இந்த சம்மாந்துறை பிரதேசத்தில் உள்ள பஸ் டிப்போவில் உள்ள பஸ்கள் கல்முனைக்கு கொண்டு செல்லப்பட்டு நிர்வாகம் பஸ் என அனைத்துமே கொண்டு செல்லப்படுகிற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ULM முஹைடினால் 1998ஆம் ஆண்டு அந்த பஸ் டிப்போ அமைக்கப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். சம்மாந்துறையை பொறுத்தளவிலே அம்பாறை மாவட்டத்தில் அதிகமான சனத்தொகை வாழ்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அதே போன்று அதிக தூர பிரதேசங்களுக்கு சம்மாந்துறை ஊடான பயணங்கள் மேற்கொள்ளப்படுவதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையில் எவ்வாறு சம்மாந்துறைக்கு ஒரு உப பஸ் டிப்போ அமைக்கப்பட்டது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அரசாங்கம் சொல்கின்றது குறுகிய தூரத்திற்குள் ஓரிரு பஸ் டிப்போக்கள் இருந்தால் அல்லது உப டிப்போவும் மெயின் டிப்போவும் இருந்தால் அதனை ஒன்றாக்குகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக அரசாங்க தரப்பிலிருந்து கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் உண்மையில் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், ஆரம்ப காலம் தொட்டு உருவாக்கப்பட்ட சில கொள்கை வகுப்பாக்கங்களிலே முறையற்ற விதத்திலே எதற்கு நாம் உப டிப்போ கொடுக்க வேண்டும், எதனை நாம் மெயின் டிப்போவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அதிக அவதானம் செலுத்தப்படவில்லை என்பதன் விளைவுதான் அம்பாறை மாவட்டத்திலே அதிக சனத்தொகை கொண்டதான சம்மாந்துறை போன்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதான மிக பெரிதான ஒரு ஊரிலே ஒரு பஸ் டிப்போ உப டிப்போவாகவே இவ்வளவு காலமும் இருந்திருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு பிரதான டிப்போவாக விஸ்தரிக்க வேண்டிய அத்தனை அம்சங்களையும் கொண்ட ஒரு பிரதேசத்தில் இருந்து ஒரு உப டிப்போவாக இவ்வளவு காலமும் இயங்கியது ஒரு பிரச்சனை என்றால், அந்த உப டிப்போவும் இப்பொழுது இல்லாமலாக்கப்பட்டது என்பது அந்த ஊர் மக்களுக்கு அதிகமான கவலையை தருகிறது. எனவே அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த டிப்போவை மேலும் வலுப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் இந்த அரசாங்கம் ஈடுபட வேண்டும் என்பதாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று மற்றொரு விடயம், பொத்துவிலும் கூட உப நிலையம்தான் காணப்படுகிறது பஸ் டிப்போ. பஸ் டிப்போவை பொறுத்தளவிலே பொத்துவிலை பொறுத்தளவில் உலகளாவிய ரீதியில் மிக பிரபலமான ஒரு இடம். அருகம்பே என்கின்ற ஒரு இடம் சர்ஃபிங் காம்படிஷன் நீர்ச்சறுக்கல் விளையாட்டிலே உலகத்திலே 10 இடங்களுக்குள் ஒரு இடமாக வரக்கூடிய ஒரு இடம், அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்ற ஒரு இடமாக காணப்படுகின்றது. எனவே பொத்துவில் பஸ் டிப்போ என்பதும் இப்பொழுது உப டிப்போக்கள் மூடப்படுகின்ற இந்த விடயத்திலே பொத்துவிலில் உள்ள உப டிப்போக்களை மூடுவதற்கோ அல்லது அகற்றுவதற்கோ நடவடிக்கை எடுக்கப்படாமைக்கான மிக முக்கிய காரணம் அந்த தூரம். அதாவது அக்கரைப்பற்று பிரதான டிப்போவிலிருந்து பொத்துவிலுக்கு இடையிலான 60 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அதனை வைத்துக் கொண்டுதான் நாமும் பேசுகின்றோம். இந்த பொத்துவிலை பொறுத்தளவிலே லவுகலை, பானமை, ஹுலானொங்கை என்று பல்வேறு பிரதேசங்களின் ஊடாக செல்கின்ற போக்குவரத்து இந்த பொத்துவில் பஸ் டிப்போவை மையப்படுத்தித்தான் செல்கின்றது. இவ்வாறு இருக்கையில் பொத்துவில் பஸ் டிப்போ பிரதான பஸ் டிப்போவாக மாற்றப்பட வேண்டும் என்பதான கோரிக்கையை நேற்றைய தினம் கூட கன்சல்டேட்டிவ் மீட்டிங்கில் நான் வைத்திருக்கின்றேன். இது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அந்த பஸ் டிப்போ புனரமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்ற இடங்களில் அண்மை காலத்திலே போக்குவரத்தின் ஊடாக அதிகமான சம்பாத்தியத்தை பெறக்கூடிய வழிவகைகள் பொத்துவில் பஸ் டிப்போவின் ஊடாக இருக்கின்றது. தனியார் பஸ்களின் ஊடாக பயணம் செய்கின்ற சுற்றுலா பயணிகள் அரச பஸ்ஸும் மிகவும் சொகுசு மிகுந்த பஸ்ஸாக இருக்குமாக இருந்தால் அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பொத்துவில் பஸ் டிப்போ விவகாரத்திலே அரசு கவனம் எடுக்க வேண்டும், அதனை பிரதான பஸ் டிப்போவாக உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த இடத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன். அதே போன்று இந்த போக்குவரத்தை சீரிய முறையில் நாம் கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. குறிப்பாக பாடசாலை மட்டங்களிலே பாட புத்தகங்களில் இந்த போக்குவரத்து விதிகளை கையாள்வது, அதனை பின்பற்றுவது தொடர்பான பாட விதானங்களை உருவாக்குவது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை என்பதாகவும் இந்த இடத்திலே நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். அதே போன்று இன்று பாதைகளில் பார்க்கின்ற போதும் அதிகமான நச்சு புகைகளை வெளிக்கொணர்ந்து செல்கின்ற வகையிலான பஸ்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எமிஷன் டெஸ்ட் எடுக்கப்படுகின்றதா, புகை பரிசோதனை நடக்கின்றதா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே போக்குவரத்து துறையில் உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த பேருந்துகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது இந்த புகை பரிசோதனை செய்வதாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஊழல் மிகுந்ததாக காணப்படுமாக இருந்தால் இவ்வாறான பாரிய விபத்துக்களை தவிர்க்க முடியாததாகிவிடும். எனவே போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள், அதனை நிர்வகிப்பவர்கள் நிச்சயமாக நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக
தொடர்பாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அதிலே குறிப்பாக இந்த ஈஸ்டர் தாக்குதலை மையப்படுத்தியதாக 19/2/2020 செக்டரல் ஓவர்சைட் கமிட்டியினூடாக சில விடயங்கள் இந்த நாட்டிலே கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதிலே புர்கா தடை சம்பந்தமான பரிந்துரை இருந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் இந்த சபையிலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த ஜனாதிபதியினுடைய அறிக்கையின்படி இதிலே முஸ்லிம் சமூகத்தான் பிரதான காரணி என்பது இல்லை என்கின்ற ஒரு விடயம் மிக தெளிவாக இருக்கின்றது. இதனுடைய மகமொலக்காரியோ என்பவர்கள் யாராகவோ இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் பரவலாக உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த புர்கா தடை போன்ற விடயங்கள், மதரசாக்களை தடை செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் இது பற்றிய எந்த புரிதலும் அடிப்படையற்ற விதத்திலே இங்கே சொல்லப்படுவதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதே போன்று அண்மையிலே ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு மக்கள் திரண்டிருந்த ஒரு மேடையிலே பேசுகின்ற போதும் சாய்ந்த மருது பற்றி ஒரு பிழையான கருத்தை அங்கே முன்வைத்திருந்தார். சாய்ந்த மருதிலே இந்த அரசாங்கம் வந்து 2 வாரங்களுக்குள் நகர சபையை கொடுத்ததாகவும் சஹ்ரான் வாழ்ந்த இடம், சஹ்ரானுக்கான அனைத்து பயிற்சிகளும் கொடுத்த இடமாக இந்த சாய்ந்த மருது காணப்பட்டது. அதனால்தான் சாய்ந்த மருது 1 more minute please சபை கொடுத்ததாகவும் மிக பொய்யான ஒரு கருத்தை ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். சஹ்ரான் பிறந்த இடமோ வாழ்ந்த இடமோ பயிற்சி பெற்ற இடமோ சாய்ந்த மருது அல்ல என்பது இந்த உலகுக்கே தெரிந்த ஒரு விடயம். அந்த சாய்ந்த மருதிலே ஒளிந்திருந்த பயங்கரவாதிகளை காட்டி கொடுத்து அவர்களை இந்த முஸ்லிம் சமூகத்திலிருந்து தூரமானவர்கள் என்கிற எடுத்துச் சொன்னவர்கள் தான் இந்த சாய்ந்த மருது மக்கள். அத்தகைய மக்களினுடைய இந்த பிரச்சனை வேறு, இந்த சஹ்ரான் பிரச்சனை வேறு. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பொறுப்பற்ற விதத்தில் கதைப்பதை பொது இடங்களிலும் சபை මිළඟට ගරු ගජේන්ද්‍ර කුමාර් පොන්නම්බල මන්ත්‍රීතුමා. You have 6 minutes. 6 minutes? Yeah. You should have 9. Only 6 minutes, yes. You can continue. Start them. Yeah, I have 9. No, I have given instruction only 6 minutes. No, only 6 minutes. No, I have firm instruction. It's only 6 minutes. I can't exceed them out. No, 6 minutes. If you can start them, otherwise I can give you the. No, only 6 minutes. අර වම් පැත්තේ මන්ත්‍රීතුමා කතා කරන්නේ this time. ඒ කාලේ තමයි ගරු ආණ්ඩු පක්ෂ ප්‍රධාන සංවිධායකතුමා මේ දෙන්නේ. දැන් මේ හැමදාම ඔබතුමා මෙතන මේ ප්‍රශ්න ඇති කරන්න එපා. විනාඩි 6යි. විනාඩි 6 ලබා දෙන්න පුළුවන්. විනාඩි 6. If you want, you can start. Otherwise, I will go. Honorable presiding member, I have been seated in this house for the last. Ne, Garu. Sir, please. Garu ආණ්ඩුපක්ෂ ප්‍රධාන සංවිධායකතුමා කරුණා කරලා මේ කාලේ ලබා දීලා තියෙන මේ කාර්යාලයෙන් ඊටමත් නිවැරදිව. එතකොට මේ කාලේ අඩු කරලා තියෙනවා. මේ කාලේ හැම කෙනාගේම අඩු කරලා තියෙනවා. whatever the allocated time has been deducted from every party, not only the opposition, not only the opposition. Yes, go ahead. Point of order. ඔබතුමාගේ මතය ඔබතුමාට දරන්න පුළුවන්. ඒක සංවර්ධශීලීව විස්තර කරන්න ඕන. නිකම් මේ සැර දාන්නේ නැහැ. ගරු ආණ්ඩුපක්ෂ සංවිධායකතුමා කිසිම වෙලාවක ඔබතුමා ඉතාමත් පැහැදිලිව තේරුම් ගන්න කිසිම වෙලාවක සැරදවීමක් මොකක්ද නෙමෙයි. මේකේ නියමිත කාලයක් තිබෙනවා. ඔබතුමා හැමදාම කරන ඔය විදියට. ඔබතුමා හැමදාම ඔය විදියට කරනවා. Honorable presiding member. ගරු ශාන් සේමසිංහ මහත්මයා. අරු සභාපතිතුමනි මේ කිරියල්ල මහත්මයා අද මෙහෙම කතා කරාට ඉස්සර සිරිකොතේ නීතිය පාර්ලිමේන්තුවේ ක්‍රියාත්මක කරේ. ඒ හින්දා ඒව අමතක කරන්න එපා. ඒ හින්දා හැමෝටම මිනිහක් කියලා තියෙනවා. වෙලාව අපි හැමෝටම පොදුයි. ඒ තියෙන වෙලාව එච්චරයි. Honorable presiding member. Honorable member, this is. Please don't subtract it from my time. Huh? Yeah, that's the thing. Already the time has been deducted from the both parties. You have to understand. I have been seated in this house for over an hour. Amage ape velayen ganna. I am not taking your time. You might not like what I am going to say. It's ඔබතුමාට කියන්න ඕන දෙයක් පුළුවන්. මම අකමැති නැති වෙන එක නෙමෙයි. Thank you very much. මම වෙන දෙයක් මේ ක්ලියර් කරන්න. ඔබතුමාගේ තියෙන අයිතියක්, ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතියක්. ඔබතුමාගේ මතය ප්‍රකාශ කරන ඒවා අපි නතර කරන්න යන ආණ්ඩුවක් නෙමෙයි. මම ගිහිල්ලා ඇහුවා ලේකම්තුමාගෙන්. මේ ඉතින් අර උදේ ප්‍රශ්න අහලා පැයක ප්‍රශ්න පැය දෙකක් තිස්සේ කතා කරලා දිග උත්තර දිග ප්‍රශ්න අහලා තමයි මේ වෙලාවේ තියෙන්නේ. ඔක්කොම අකින් අඩු වෙලා තියෙනවා. නැත්තම් මේ යන පණිවිඩය තමයි මේ ආණ්ඩු පක්ෂයෙන් මේ වෙලාවල් කපනවා. ඒකද අපෙත් අඩු වෙලා.
ඉතින් මේ කිරියල්ල මැතිතුමාට අපි මතක් කරනවා මේ අරු ජයසූරිය මහත්තයා කාලේ මතක තියාගන්න ඕනේ ඔබතුමාලා. හැබැයි අද ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. ඒ කාලේ කිව්වා ඒක දැන් ඔබතුමා උනාට කියන්න. කරු කිරියල්ලතුමා කරු කිරියල්ලතුමා මම කිව්වේ ඔබතුමාගේ මතය දරන්න ඔබතුමාට අයිතියක් තියෙනවා. නමුත් සංවරශීලීව අපිට ඒක විස්තර කරලා දෙන්න ඕන. ඒකයි නිකන් අනවශ්‍ය විදියට honorable member I am විදියට කතා කරන්න එපා කියලා මම doing my duty. Honorable member, I am doing my duty. Thank you, honorable From the both parties, it has been deducted, not only opposition. You must understand. I am very politely. I have talked to you. Karu. Because you all always took their vote. Point of order. Point of You order. all always lied to the North people. No. You took their vote, so you them more time. No, quite honestly, Honorable Chief Government You can start the Let speech. me just clarify this. Honorable Kiriyalla actually spoke to me yesterday. I spoke to him yesterday. We are normally given, we have been normally given about Honorable, 4 I or 5 believe minutes. you have started your speech. Yes, but the Honorable Chief Opposition, Chief Government Whip said that I can have my 9 minutes. So I'm just saying the Honorable Kiriyalla actually increased the time. You have to start your speech. Anyway, let me say. So let me You have say. to start the speech. I've been seated here for the last 1.5 hours, and almost every speaker from the government benches got up and started their comments or started their speeches by referring to certain comments made by the Honorable M.A. Sumandran, the spokesman of the TNA, where he had congratulated or he had welcomed the 21 odd countries that had supported the resolution in the UN Human Rights Council. And they went on to criticize him severely and in fact called him a traitor to Sri Lanka and condemn him for welcoming that support for that resolution. Honorable Presiding Member, whilst I'm not a great fan of Mr. Sumandran, I'm in fact very critical of him. I think the criticism of him as being a quote-unquote traitor to Sri Lanka is preposterous. It is preposterous. And the extent to which government members have to go to try and in some way discredit the resolution in order to justify their own survival, I think is indicative of how weak the government's arguments are with regards to the substance of that resolution. Let me tell you, I am a Tamil member of parliament from the Tamil National People's Front. We are very critical of this resolution. We say that it is so weak. It is so weak that the TNA has called for the support of a resolution that is not going to result in any accountability for the heinous crimes such as genocide that we say were committed. And in justification of that, let me just read you operative paragraph 9 of that resolution. I mean, this is common sense. Yeah? Operative paragraph 9 of the resolution calls upon the government of Sri Lanka to ensure the prompt, thorough and impartial investigation and, if warranted, prosecution of all alleged crimes relating to human rights violation and serious violations of international humanitarian law, including for long-standing emblematic cases. It is calling upon the government's own accord, it's calling the government to take action to bring to book those who had committed crimes. Now, how on earth can you say that this resolution is against the government? Our complaint, Honorable Presiding Member, is when the government itself is a party to the conflict. When the government is an accused party, to expect that accused party to carry out an investigation is against natural justice. Resolution 30/1, which was passed in 2015, in fact was also an internal investigation. But at least for tokenism's sake, it called for foreign judges, lawyers, investigators to be involved in that process. This resolution 46/1 doesn't even have that element of foreign involvement. It gives the government the entire onus to carry out an investigation. Your foreign minister went to the Human Rights Council as soon as this government took office and in fact
told the Human Rights Council that they will be withdrawing from co-sponsoring, and because they will carry out their own investigations. That is what this resolution calls for. Please wind up your... That is what this resolution calls for. So our view is that the TNA, our criticism is that the TNA has in fact, by supporting a resolution asking the government itself to investigate itself, has gone against natural justice, has in fact betrayed the victims of heinous crimes that they claim to represent. How on earth then can government members stand up and then accuse the TNA of treachery? Honorable presiding member, what the truth here is that this government is pro-Chinese. It is tilting to China to such an extent that countries like the West and India will seek leverage in order to put pressure on this government. That is what this resolution is about. It has nothing to do with accountability, and that is our criticism. Please, if you do not get your foreign policy right, your time is up. And for as long as you keep messing up your foreign policy, you will be pressured in this way. But the sad reality is that victims who are the Tamils predominantly are caught in this geopolitical struggle, and as victims we continue to be victims. That is the tragedy, Honorable Presiding Member. Thank you. Thank you, Honorable Member. මෝටර් වාහන පනත යටතේ පළවන නියෝගය සඳහා සභාව එකඟද? මෝටර් වාහන පනත යටතේ දෙවන නියෝගය සඳහා සභාව එකඟද? සභාව කල්තවීමේ යෝජනාව සභාව කල්තවීම. අරු මුලස්තර නාරුද මණ්ඩිතුමනි පාර්ලිමේන්තුව මාර්තු මාස 25 වන බ්‍රහස්පතින දින පෙරළු 10 දක්වා කාල ලැබිය යුතුයි යෝජනා කරමි. බොම්සුදි. පාර්ලිමේන්තුව කල්තවීමේ යෝජනාව. ගරු සභාව කල්තවීමේ යෝජනාව ගරු සීදරන් මන්ත්‍රීතුමා. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தொன்மையும் சீரிய பக்தியும் கொண்ட உருத்திரபுரத்தில் அமைந்துள்ள உருத்திரபுரீச்சரம் சிவன் கோயில் வரலாற்றை மூடிமறைக்கும் வகையில் தொல்பொருள் திணைக்களம் அவ்வாலய வளாகத்திற்குள் பௌத்த அடையாளங்கள் இருப்பதாக கூறி ஆய்வுகளில் ஈடுபட முனைகின்றது. இவ்விடயத்தில் தொல்பொருள் திணைக்களத்தை விடுத்து இராணுவத்தினரும் படையினருமே அதிக கரிசனை காட்டி பாரம்பரியமாக 2000 ஆண்டுகளுக்கு மேல் இலங்கையிலேயே சதுர ஆவுடையார் என்னும் சிவலிங்கத்தை சிவ வழிபாட்டை மழுங்கடிப்பதற்கும் அதற்குரிய புனிதத்தன்மையை கெடுக்க முனைவதால் மக்கள் அதிகூடிய அச்சம் கொண்டுள்ளனர். இது மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்து சமய அடையாளங்களை அழிப்பதில் அரசாங்கம் தொல்பொருள் திணைக்களத்தை பயன்படுத்தி இவ்வரலாறுகளை அழிக்க முனைகின்றது. தமிழர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் என்பதை இல்லாமல் செய்வதற்காக தொடர்ச்சியான தொல்பொருள் ஆய்வுகள் என்ற ரீதியிலான நடவடிக்கைகள் அவர்களை இந்த மண்ணின் அடையாளமற்றவர்களாக மாற்றுவதற்கான முயற்சி என்பதை இது காட்டுகின்றது. எனவே தொல்பொருள் ஆய்வுகள் என்ற அடிப்படையில் தமிழர்களுடைய அடையாளங்களையும் இருப்பையும் நிறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகளை உடன் தடுத்து நிறுத்தி தமிழ் மக்களின் இயல்பான வாழ்க்கையை அவர்கள் தங்களது உரித்தோடும் உரிமையோடும் வாழ்வதற்கு வழி செய்வதற்காக இந்த பிரேரணையை சபையிலே முன்வைக்கின்றேன். கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவின் ஆளுகைக்குட்பட்ட உருத்திரபுரம் கிராமத்தில் இந்துக்களின் பொற்காலமாக கருதப்படும் சோழர் காலத்தில் முற்றுமுழுதாக திராவிட கட்டட கலைமறைவை பின்பற்றி கட்டப்பட்டு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பன இயல்பாய் அமையப்பெற்ற உருத்திரபுர நாயகி உடனுரை உருத்திரபுரீஸ்வரர் சிவாலயம் வரலாற்று தொன்மையும் பழமையும் வாய்ந்த சிவாலயமாகும். ஈழத்தின் சிறப்புமிக்க சிவாலயங்களாக தற்போது திருக்கேதீச்சரம், திருக்கோணேஸ்வரம், முன்னேஸ்வரம், தொண்டீஸ்வரம், நகுலேஸ்வரம் என்னும் பஞ்ச ஈச்சரங்களே குறிப்பிடப்பட்டு வந்தாலும் முற்பட்ட காலத்தில் உருத்திரபுரீச்சரம், ஒட்டுசுட்டான், தான்தோண்டீஸ்வரம் ஆகியவற்றையும் உள்ளடக்கிய சப்த ஈச்சரங்களே தொன்மை வாய்ந்த சிவத்தலங்களாக வழிபடப்பட்டன என வரலாற்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்தியாவிலே தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சதுர ஆவுடையுடைய சிவலிங்கம் இலங்கையில் உருத்திரபுரீஸ்வரர் ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது. இந்து மத வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையில் பட்ட ஆவுடையுடைய சிவலிங்க வழிபாடு கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டு பாண்டியர் ஆட்சி காலத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டதாகும். அதற்கு காலத்தால் முற்பட்டதே சதுர ஆவுடையுடைய சிவலிங்க வழிபாட்டு மரபு என்பதும் பேராசிரியர் CV நவரத்னம் அவர்களால் எண்பிக்கப்பட்டுள்ளதுடன் அடிப்படையில் உருத்திரபுரீஸ்வரர் ஆலயமும் அதன் சிவலிங்கமும் மிக தொன்மையானது என்பது தெளிவாகின்றது. 1879ஆம் ஆண்டிலிருந்தே
1882 ஆண்டு காலப்பகுதியில் பிரித்தானிய தேசாதிபதியின் கட்டளைக்கிணங்க அப்போதைய யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த ஷேர் வில்லியம் துவைனம் அவர்கள் கனகராயம் ஆற்றின் ஊடாக கடலில் கலக்கும் நீரை மறைத்து இரணமடு குளத்தை அமைப்பது தொடர்பிலான ஆய்வில் ஈடுபட்ட போது உருத்திரபுரம் காட்டுப்பகுதியில் வைத்து 1882 9/2 சிவாலயத்தின் இடிபாடுகளும் இச்சதுர ஆய்வுடைய கூடிய சிவலிங்கமும் ஆலயத்தின் தீர்த்த குளமும் அடையாளம் காணப்பட்ட போதும் அக்காலத்திலிருந்து குடிப்பரம்பலின்மை காரணமாக புதிய ஆலயத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. அதன்பின் 1952 ஆண்டு உருத்திரபுர குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போதுள்ள ஆலயம் அமைக்கப்படும் வரை மேற்படி ஆலய வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட சிவலிங்கம் பொறிக்கடவை கண்ணகையம்மன் ஆலயத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு 1955 ஆண்டு தற்போதைய ஆலயம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 1958 ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது அச்சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டமை பற்றி பேராசிரியர் பரம புஷ்பரட்னம் அவர்களின் கிளிநொச்சி மாவட்டத்தின் பூர்வீக மக்களும் பண்பாடும் தொல்லியல் வரலாற்று நோக்கு என்ற கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பற்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் செல்லையா கிருஷ்ணராஜா அவர்களும் இந்த வரலாற்றின் அடையாளத்தை எண்பித்திருக்கின்றார். 1955 ஆண்டு உருத்திரபுர குளத்துக்கு வடக்கே இருந்த அடர்காட்டில் சிதைவடைந்த கட்டடங்களும் கருங்கல் தூண்களும் இருப்பதாக தன் ஞான நிஷ்டையால் அறிந்து கொண்ட தவத்திரு வேலாயுத சுவாமிகள் அது தொடர்பில் தவத்திரு வடிவேல் சுவாமிகளுக்கும் தெரியப்படுத்தி அக்காட்டை துப்புரவாக்கிய போது இந்தியாவின் தில்லை சிதம்பரத்தில் உள்ள 1000 கால் மண்டபத்தின் தூண்கள் ஒத்த கற்தூண்களும் கருங்கற்பாறைகளும் ஆலய இடிபாடுகளும் இருக்க கண்டு அவ்விடத்தில் யோகர் சுவாமிகளின் உதவியோடு தற்போதுள்ள ஆலயத்தை அமைத்தனர். அதேவேளை ஐரோப்பியர் ஆட்சி காலத்தில் தேவாலய மணியொன்றை செய்வதற்கான தேவை எழுந்தபோது இடையர்குல சிறுவனால் அடையாளம் காட்டப்பட்ட உருத்திரபுரம் சிவாலய வளாகத்தில் புதைகுண்டிருந்த 20 விக்கிரகங்களை உருக்கி அம்மணியை செய்ததாக போர்த்துகேய வரலாற்று ஆசிரியரான குவைஸ்டோஸ் பாதிரியார் குறிப்பிட்டுள்ளமையும் இந்த ஆலயத்தின் தொன்மைக்கான சான்றாகும். 1955 ஆண்டு இவ்வாலயத்துக்கு நேரடியாக வருகை தந்து தரிசித்த இந்து சமயத்தின் காவலராக போற்றப்பட்ட தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மனிதனுடைய ஆத்மாவுக்கும் பேராற்றல் வழங்கக்கூடிய ஆற்றலும் அருளும் உருத்திரபுர ஆலய சூழலிலும் அங்குள்ள சிவலிங்கத்திலும் நிறைந்திருப்பதாகவும் அவ்விடத்திற்கு அருகாமையில் நகரச் சாக்கடைகள் உருவாகாமல் பார்த்து அவ்விடத்தின் புனிதத்தை காக்க வேண்டும் என்றும் கூறியமை 1955 ஆண்டு 10ஆம் மாதம் 16ஆம் தேதிய ஈழகேசரி பத்திரிகையின் 5ஆம் பக்கத்தில் வெளியாகியிருந்தமையும் குன்றக்குடி அடிகளாரோடு கிளிநொச்சியை உள்ளடக்கிய சாவகச்சேரி தேர்தல் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினரான அமரர் குமாரசாமி அவர்களும் பிணசன்னமாகி இருந்தமையும் இவ்வாலயத்தின் தொன்மைக்கான ஆவணச் சான்றாகும். வெடுக்குநாரிமலை குருந்தூர் மலை வரிசையில் இவ்வாறான வரலாற்று தொன்மை மிக்க உருத்திரபுரீஸ்வரர் ஆலயத்தில் தொல்பொருள் அகழ்வு என்ற போர்வையிலான ஆக்கிரமிப்பு செயல்பாட்டை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொல்பொருள் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 2021 தை மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதிகளில் ஆலயத்திற்கு தொல்பொருள் திணைக்களத்தினர் வருகை தந்ததோடு 2021 3ஆம் மாதம் 16ஆம் தேதி அகழ்வுக்கு உட்படுத்த போவதாக கூறப்படும் ஆலயத்தின் நுழைவாயிலை அண்மித்த பகுதிகளில் மண்மேட்டை சுற்றியுள்ள மரங்கள் தொல்பொருள் திணைக்கள ஊழியர்களாலும் இராணுவத்தினராலும் வெட்டி அகற்றப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் 2021 3 24ஆம் தேதி இன்று அகழ்வு பணிகளை ஆரம்பிக்கப் போவதாக தொல்பொருள் திணைக்களத்தினர் அறிவித்திருந்ததை தொடர்ந்து ஆலய அறங்காவலர் சபையினரோடு அப்பகுதி மக்களும் இணைந்து அகழ்வாய்வு என்ற போர்வையிலான ஆக்கிரமிப்பு பணிகளை நிறுத்தக் கோரி 2021 3 22ஆம் தேதி முதல் தொடர்ச்சியான எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையின் ஆதிக்குடிகளாக இயக்கர்களும் நாகர்களும் தமக்கான மரபியல் அடையாளங்களோடும் இந்த மண்ணில் வாழ்ந்தமைக்கான வரலாற்று சான்றுகள் அதிகம் உண்டு. இந்தியாவின் தனியொரு மாநிலமான நாகாலாந்திலும் தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினத்திலும் நாகர்கள் வாழ்ந்துள்ளமைக்கு இடப்பெயர்களை சார்ந்து பகர்வதைப் போல இலங்கையின் வடபகுதியில் கிளிநொச்சியின் பூநகரியை மையமாக கொண்டு நாகதேவன் என்கிற தமிழ் மன்னன் ஆட்சி புரிந்தமையும் அதனால் உருவான நாகதேவன் துறையும் பூநகரி முழங்காவில் நாகபடுவான் என்னும் கிராமம் நைனாதிவு நாகபூஷணி அம்மன் ஆலயம் புதூர் நாகதம்பிரான் ஆலயம் புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயம் போன்ற ஆலயங்களும் நாகர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தமைக்கான அடையாள சான்றுகளாக உள்ளன. இலங்கை ஆண்ட தேவநம்பியதீச மன்னனின் காலமான கிறிஸ்துவுக்கு பின் 307 267 வரையான காலப்பகுதியிலேயே இந்தியாவிலிருந்து மகிந்த தேரர் சங்கமித்தை போன்ற பௌத்த துறவிகளால் இலங்கைக்கு பௌத்த மதம் கொண்டு வரப்பட்டது என்ற வரலாற்று சம்பவம் உண்மையெனில் தேவநம்பியதீசன் இந்து சமயத்திலிருந்து பௌத்தத்துக்கு மாறியதும் தேவநம்பியதீசனுடைய தந்தையாரான மூத்த சிவன் முழுமையான இந்து சமயத்தவர் என்பதும்
மறுக்க முடியாத உண்மையே. அதன் அடிப்படையில் இலங்கைக்கு பௌத்த மதம் கொண்டு வரப்படுவதற்கு முன்னரே இந்து மதம் வழக்கில் இருந்தது என்பது வரலாற்று ரீதியாக உறுதிப்படுத்தப்படுகிறது. பௌத்தம் என்பது ஒரு இனப்பிரிவாக தற்போது பார்க்கப்படுகின்ற நிலையில் மதப்பிரிவுகளும் ஒன்றாக இருந்த பௌத்தத்தை இடைக்காலத்தில் தமிழர்களும் பின்பற்றியிருக்கிறார்கள். பல்லின பல்மொழி கலாச்சாரமுடைய இந்திய நாட்டை பாரதம் என்ற ஒற்றை சொல்லின் கீழ் ஒன்றாக்கி தலித்தியராகிய இருந்தபோதும் அத்தலைகளை உடைத்து இந்திய நாட்டிற்கான அரசியல் விஞ்ஞாபனத்தை எழுதிய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சாதிய கொள்கைகள் மேல் கொண்ட வெறுப்பினால் இந்து மதத்திலிருந்து விலகி புத்த பெருமானின் வழியில் பௌத்த மதத்தை தழுவியிருந்தார் என்ற வரலாறு உண்டு. அம்பேத்கரின் பேச்சினாலும் கொள்கையாலும் வசீகரிக்கப்பட்ட தமிழர்கள், அதிலும் குறிப்பாக வடக்கின் கந்தரோடை, புத்தூர், குருந்தூர், கிளிநொச்சியின் சில பகுதிகளைச் சேர்ந்த தமிழர்கள் அம்பேத்கரை பின்பற்றி பௌத்த மதத்தை வழிபட்டிருந்தார்கள். அதேவேளை தமிழர்கள் இலக்கிய வழிகாட்டிகளான ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை காப்பியம் மகாயான பௌத்த காப்பியமாகவே கருதப்படுகின்றமையும் தமிழர்களால் பின்பற்றப்பட்ட மத பிரிவுகள் ஒன்றான பௌத்தமும் இருந்திருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு. இக்காப்பிய தலைவியான மணிமேகலையே இலங்கைக்கு மணிவல்லவம் என்ற பெயரை சூட்டியதாகவும் வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. இந்நிலையில் தற்போது தமிழர்கள் பூர்வீக குடிலாக வாழுகின்ற முற்றுமுழுதாக இந்துக்கள் செறிந்து வாழும் சைவ தமிழ் கிராமங்களை ஆக்கிரமித்து அங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி என்ற பெயரில் ஆய்வுகளை மேற்கொள்வதும் அங்கிருந்து மீட்கப்படும் எச்சங்களை சிங்கள பௌத்த மத சின்னங்களாக அடையாளப்படுத்துவதும் போர் முடிவிட்ட பின்னர் தாங்களே அவ்விடங்களில் பௌத்த மத சின்னங்களை மறைத்து வைத்து பின் அகழ்வு செய்து மீட்டு அவ்விடங்களை ஆக்கிரமிக்கின்ற நடவடிக்கையோ என்ற ஐயத்தை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மயிலிட்டியில் ஒரு இந்து ஆலயமும் கிறிஸ்தவ ஆலயமும் இருந்த இடத்தில் தனி நபரின் காணியை அடாத்தாக அபகரித்து அவ்விடத்தில் 108 அடி உயரமான விகாரை ஒன்றை அமைப்பதற்கு இன்றைய இராணுவ தளபதி அத்திவாரமிட்டிருக்கின்றமை திட்டமிட்ட இன அழிப்பின் இன்னொரு வடிவமாகவே தென்படுகிறது. ஆகவே மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களே, இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை நிறுத்தும் வகையிலே உங்களுடைய, அதுவும் குறிப்பாக முற்றுமுழுதாக தமிழர்கள் அவர்களுடைய இந்து மதத்தோடு வாழுகின்ற பிரதேசத்திலே நடைபெறுகின்ற இந்த விடயத்தை தடுத்து நிறுத்துமாறு கோரி இப்பேரணியை நான் முன்வைக்கின்றேன். Honorable Charles Nilvardarans to second the motion. Before that, on order. Meanwhile, the House can suggest a member to share the House. මధුර විතානගේ මන්ත්‍රීතුමා යෝජනා කරනවා. ගරු මధుර විතානගේ මන්ත්‍රීතුමා සභාවේ නැති. நன்றி தலைமைதாங்க உறுப்பினர் அவர்களே. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களால் முன்மொழியப்பட்ட பிரேரணையை நான் வழிமொழிகிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, தொல்பொருள் திணைக்களம் என்பது தொடர்ச்சியாக தங்களுடைய அரசாங்கம் வந்ததன் பிற்பாடு குறிப்பாக வடக்கு கிழக்கில் தமிழர்களுடைய பூர்வீக அடையாளங்களை, தமிழர்களுடைய பூர்வீக அடையாளங்கள் மட்டுமல்லாமல் இந்துக்களுடைய பூர்வீக அடையாளங்களை குறிவைத்து பாரம்பரியமாக இந்துக்கள் வழிபாடு ஸ்தலங்களாக இருக்கின்ற கோவில்களை இலக்கு வைத்து ஒரு சிலருடைய ஆலோசனையின் பேரில் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் தொல்பொருள் என்ற நிலைமையில் ஆராய்ச்சி என்ற பெயரில் அங்கு இந்துக்களுடைய தமிழர்களுடைய அடையாளங்களை அழித்து பௌத்த அடையாளங்களை நிறுவுகின்ற ஒரு அரச நிறுவனமாக தொல்பொருள் திணைக்களம் அண்மை காலமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் அண்மையில் கிளிநொச்சி சிவன் ஆலயத்தில் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய செயல்பாடுகள் அங்கிருக்கிற மக்களை, குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் மிகவும் கோபமடைய வைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அங்கு முழுமையாக இந்துக்களுடைய முழு வரலாறும் இருக்கின்ற இந்த நேரத்தில் அங்கு சென்று அந்த அகழ்வாராய்ச்சி என்ற பெயரில்
ஆய்வு செய்வது சில வேளைகளில் அமைச்சர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதற்குரிய முழு பொறுப்பையும் அமைச்சரும் அரசாங்கமும் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அகழ்வு ஆராய்ச்சி பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் குருந்தூர் மலை தொடர்பாக அமைச்சர் உங்களுடன் நான் பல தடவை கதைத்திருக்கின்றேன். அந்த கதைத்ததன் பிற்பாடு அங்கு வெளிப்படைத்தன்மை ஒன்று இருக்க வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். நீங்கள் யாரும் செல்லலாம் வரலாம் என்று அனுமதி வழங்கியிருந்தீர்கள். அங்கு ஒரு சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்ட பிற்பாடு அந்த சிவலிங்கம் தற்பொழுது இரண்டாக உடைக்கப்பட்டிருக்கிறது. கண்டெடுத்த நேரத்தில் இருந்த சிவலிங்கம் அல்லாமல் இப்பொழுது அது ஒரு பகுதி உடைக்கப்பட்டு அங்கு ஒரு அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்கு தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அந்த குருந்தூர் மலையை சுற்றி இருக்கிற 400 ஏக்கர் காணிகளை தங்களுக்கு உடனடியாக கையகப்படுத்தும்படி கௌரவ அமைச்சர் அவர்களை, அந்த குருந்தூர் மலைக்கு பக்கத்தில் குருந்தூர் குளம் இருக்கிறது. அந்த குளத்திற்கு பல மக்கள் விவசாயம் செய்கிறார்கள். ஏற்கனவே அங்கே ஒரு மக்கள் இருந்து அதற்குரிய முழுமையான அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே ஒரு தொல்பொருள் திணைக்களம் என்பது ஒரு மதம் சார்ந்து ஒரு இனம் சார்ந்து இலங்கையில் செயல்படுகின்ற ஒரு அரச நிறுவனமாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. கௌரவ அமைச்சர் அவர்களை, இது மிகவும் வேதனையான விடயம். அதேபோல் இது நீங்கள் உடனடியாக இந்த குருந்தூர் மலையினுடைய இந்த 400 ஏக்கர் கையகப்படுத்துகின்ற அந்த நடவடிக்கையை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் மன்னார் மாவட்டத்தினுடைய தீவு முன்பகுதியில் இருக்கிறது கோட்டை. அந்த கோட்டை தொல்பொருள் திணைக்களத்தினால் வர்த்தமானி அறிவித்தல் செய்யப்பட்டது என்று கூறி அதற்கு சுற்றியிருக்கின்ற 400 மீட்டருக்கு உட்பட்ட சகல திணைக்களங்களும் தங்களுக்கு கீழ் வர வேண்டும், எந்த விதமான அபிவிருத்தி பணிகளும் செய்ய முடியாது என்று அங்கிருக்கின்ற தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அதிகாரி கூறுகின்றார். அந்த 400 மீட்டருக்குள் தான் மன்னார் மாவட்டத்தினுடைய மேல் நீதிமன்றம் இருக்கிறது, மாவட்ட நீதிமன்றம் இருக்கிறது, அங்கிருக்கின்ற பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த மன்னார் நகர் பகுதியில் மொத்தம் தீவே கிட்டத்தட்ட 1000 மீட்டருக்கு உட்பட்ட பகுதி தான் தீவில் நகர்ப்புறமாக இருக்கிறது. அந்த நகர்ப்புறமாக இருக்கிற அந்த தீவில் 400 மீட்டர் உட்பட்ட சகல இடங்களையும் தொல்பொருள் திணைக்களம் தங்களுக்கு கையகப்படுத்தும்படி வாய் மூலம் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் 2-3 தினங்களில் அதை உத்தியோகபூர்வமாக பிரதேச செயலாளரிடம் தாங்கள் தெரிவிப்போம் என்றும் கூறியிருக்கிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, தொல்பொருள் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் தமிழ் மக்களுடைய மனங்களை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. மிகவும் ஆத்திரம் ஊட்டுகின்ற செயற்பாடுகளாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் உடனடியாக, நான் உங்களிடம் கேட்டிருந்தேன், முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்து அந்த பிரச்சனைகளை நீங்கள் நேரடியாக ஆய்வு செய்து எங்களுடன் கலந்தாலோசித்து அதற்குரிய நல்ல தீர்வை வழங்க வேண்டும் என்று. ஆகவே நீங்கள் அதற்குரிய நல்ல பதிலை வழங்க வேண்டும். மக்களுடைய ஆத்திரத்தை, மக்களுடைய கோபத்தை உங்களுடைய பதில் சொல்லும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி. මීළඟට සුරේෂ් රාගවන් ගරුමන්තුමා. ගරු සභාපතිතුමනි, අවස්ථාවට බොහොම ස්තුතියි. ගරු විශේෂභාර ඇමතුමා ඉන්න නිසාම මේ ඉතාමත්ම වැදගත් කරුණු කීපයක් ලැබී තිබෙන කෙටි කාලය මා හිතන්නේ මිනිත්තු 4ද 3ද ඇහුන්නේ විනාඩි 6ක කාලයක් තියෙනවා. thank you. බොහොම ස්තුතියි. ඇමතුමනි, ඔබතුමාට පෞද්ගලිකවත් විශේෂබද්ධවත් මා ඉතා ගරු කරන බව ඔබතුමා දන්නවා. ඒ නිසා මේ අදහස් කීපය ඔබතුමාගේ ආයතනයක් වන පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුව පිළිබඳව තබන විවේචනයක්ම නෙවෙයි, ජාතිය ගොඩනැගීම පිළිබඳව අපි කරන කතිකාවේ තවත් කොටසක් හැටියට බාර ගන්නා ලෙසයි මාගේ යටහත් පහත් ඉල්ලීම. උරුමයන් හුදෙක් අපේ අතීතය ගැන
තලු මරණ දේවල් පමණක් නෙවෙයි. ශ්‍රී ලංකාවේ හමුවන උරුමයන් එක ආගමකටවත් එක ජාතියකටවත් එක භාෂාවකටවත් කොටු කිරීම ශ්‍රී ලංකාවේ අභිමානය අවමන් කිරීමක් බවටයි මා දකින්නේ. මන්දයත් ලියවුණු ලෝක ඉතිහාසයක් උරුම අපි ඒ ලියවුණු හැම පිටුවකම දකින්නේ මේ රට එක්සේසත්ව එකට වැඩ කරන්නට තරම් ප්‍රජාතන්ත්‍රවාදී වූ දහමක් තිබුණු ප්‍රජාතන්ත්‍රවාදී වූ රාජ්‍යයක් තිබුණු රාජ්‍යකරණයක් තිබුණු ශිෂ්ටාචාරයක දුවදරුවන් හැටියටයි ලියවෙන්නේ. නමුත් අද පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුව විසින් ඔබතුමාගේ නායකත්වය යටතේ සමහර ලාවට අනුබල දීලත් උපදෙස් දීලත් පුරාවිද්‍යාවේ ඇතැම් අය ක්‍රියා කරන ආකාරය මෙරට නැවතත් පළුදු වී අවුරුදු 29ක යුද්ධයෙන් පස්සේ නැගිටලා සිටින මේ ජාතියට ඒ අපේ ගමන් මගට හරස්වීමක් දෝ මට සැකයක් හිතනවා ගරු ඇමතුමනි. පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ ලාංඡනය දෙමළෙන් ලියලා තියෙන්නේ වැරදියට. පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුව කියලා ලියන එක දෙමළෙන් ලිව්වත් කමක් නැහැ, වැරදියට ලිව්වත් කමක් නැහැ. ඒක මට පිළිගන්න පුළුවන්, දරා ගන්න පුළුවන්. ශ්‍රී ලංකා කියන වචනේ ලියලා තියෙන්නේ වැරදියට අපේ ඇමතුමනි. මෙය වෙනස් විය යුතුය. හමුවන හැම පුරාවස්තුවක්ම ශ්‍රී ලංකාවේ ශිෂ්ටාචාරයට අයිති නිසා එය දෙමළවත් හින්දුවත් නෙවෙයි, එය බෞද්ධවත් සිංහලවත් නෙමෙයි, ශ්‍රී ලංකානු යනු ශ්‍රේෂ්ඨ ශිෂ්ටාචාරයට අයිති නිසා. මෙන්න මේ නිසාම තමයි ඉස්ලාමීය රටක් වෙන ඊජිප්තුව ඔවුන්ගේ අතීතයේ හාරද්දී හමුවන්නේ ඉස්ලාමීය නොවන දේවල්. නමුත් ඔවුන් කඩා බිඳ දවන්නේ නැහැ ඒවා. ඔවුන් මේ ලෝක උරුමයට බාර දෙනවා. ළඟදී මේ රටට පැමිණි පාකිස්තාන අගමැතිවරයා ඉස්ලාම් ජාතිකයෙක්. පාකිස්තානයේ ඉස්ලාමීය රටක්. නමුත් ඔහු කියා සිටියා ඇෆ්ගනිස්තානයේ අවට තියෙන පාකිස්තානයේ අවට තියෙන සියලුම බෞද්ධ ශිෂ්ටාචාරයේ නටමුන් ඔවුන් ආරක්ෂා කරන බවත් බෞද්ධ ධර්මචාරිකා කියන ශිෂ්ටාචාරයක් ඔවුන් ඇති කරන්නට සූදානම් බවත්. ඔබතුමාට මතකයි බොහොමියන් මහා බුදු පිළිමය විනාශ කරපු වෙලාවේ ශස්ත්‍රවාදීන් අපි තලිත වුණා. අපි හඬා වැටුණා. අන්න ඒ නිසා මොකද විශ්වාසයක් කියන්නේ ඊ타ත්ම සංවේදී දෙයක්. මෙන්න මේ කාරණේ නිසා මට එක ප්‍රශ්නයක් අහන්න තිබෙනවා අධ්‍යාපන වේදිකයෙක් හැටියට. මෙරටේ විශ්වවිද්‍යාල 17ක විශ්වවිද්‍යාල 3ක පුරාවිද්‍යාව උගන්වනවා. පශ්චාත් විද්‍යාව උගන්වනවා. ආචාර්ය උපාධි දෙනවා. නමුත් ඒ විශ්වවිද්‍යාලවලම ආර්ථික විද්‍යාව, සමාජ විද්‍යාව, දේශපාලන විද්‍යාව, මානව විද්‍යාව වැනි තවත් විෂයන් රාශියක් උගන්වනවා. එහෙම තිබියදී පුරාවිද්‍යාවෙන් පමණක් ලැබෙන දැනුම අනිත් සියලු දැනුම් වලට වඩා ඉහළින් යයි අපි පිළිගන්නේ කෙසේද? ඒවාට තියෙන විද්‍යාත්මක සාක්ෂි මොනවාද? ඒ නිසා උරුම කර්මනාකරණය කියන විෂයට අපි පැමිණිය යුතුයයි මා ඔබතුමාගෙන් ඉතාමත්ම ඕනෑකමින් ඉල්ලා සිටිනවා. මෙය හුදෙක් එක ජාතියකට අයිති එක භාෂාවකට අයිති ගොඩනැගිලි සොයා ගැනීම නෙවෙයි අපි කළ යුත්තේ. We need to go to a proper heritage management. I know, Honorable Minister, I have discussed this issue with you and you have agreed upon. But what is happening as the voice comes from the north, these are our own people. Forget the politicians. We may talk our own agendas. But when we go to ground level, those worshippers who went throughout, maybe last 50 years, 100 years, interpretations are different. But they are crying, saying that the takeover of these sites hurts them deeply and breaks any possible path that they can build with the Sinhalese society. තොල්පොරල් ආරාච්චි ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට තව විනාඩි කාලයක් තියෙනවා. 1990 ஆண்டிலே வெள்ளையரால் உருவாக்கப்பட்டது. இது காலனித்துவத்தின் ஒரு அறிமுகமாகவே இருக்கின்றது. යටත්විතවාදීන් තමයි අපිට ප්‍රවිද්‍යාව උගන්වන්නේ. 18ஆம் நூற்றாண்டிலே இருந்து 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 1940ஆம் ஆண்டு வரை 22 வெள்ளையர்கள் இதிலே ஆணையாளர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு 40ஆம் ஆண்டிலே இருந்து இந்த ஆண்டு வரை 12 ஆணையாளர்கள் உருவாகியும் அதிலே ஒருவரும் தமிழராக இல்லாமல் இருப்பது ஒரு குறையாகவே இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே,
அதே நேரத்தில் இந்த 32 பேரிலையும் ஒரு பெண்ணையும் கூட කාලය අවසානයි. நாங்கள் காணாமல் இருப்பது துக்கமா இருக்குதா? ඒ නිසා ඔබතුමා ධර්මය ගැන විශ්වාස කරන ධර්මයේ ඇසිරෙන කෙනෙක් හැටියට මා ඉතා ඕනෑකමින් ඉල්ලා සිටිනවා. මේ පුරාවිද්‍යා පිළිබඳ විෂය තවත් සමාජ ඇවිලීමකට පත් නොවී ඔබතුමාගේ නායකත්වය යටතේ මෙය සදාකාලිකව සාමය පිහිටුවන ස්ථාන බවට පත් කරන්නට උත්සාහ ගන්න යටට ඒ සඳහා මගේ කැපවීම මගේ කාලය දෙන්නට මම ලෑස්ති බව ඔබතුමාට පොරොන්දු වෙමි. බොහොමත්ම ස්තුතියි. මීළඟට ගරු තේවරාජා කලෙයි අරසන් මැතිතුමා විනාඩි 5ක කාලයක්. தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, கௌரவ உறுப்பினர் சிறிதரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட வடகிழக்கு பிரதேசங்களிலே தொல்லியல் திணைக்களம் செய்கின்ற ஆக்கிரமிப்பு சம்பந்தமான இந்த பிரேரணையிலே பேச கிடைத்தமையிட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்களிலே தமிழர்களுடைய அடையாளங்களை இல்லாமல் செய்வதற்காக எமது 2500 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த இந்து ஆலயங்களை குறிவைத்து தொல்லியல் திணைக்களம் முன்னெடுக்கின்ற பணிகள் இந்த நாட்டிலே மீளவும் தமிழர்களை இந்துக்களை சீண்டுகின்ற அல்லது அவர்களுடைய கலை கலாச்சாரங்களை இல்லாமல் செய்து அவர்களை இந்த நாட்டிலே வாழுகின்ற பிரஜைகளா என்ற கேள்வியை தொடுப்பதற்குரிய முன் நடவடிக்கைகளை இந்த தொல்லியல் திணைக்களம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பின்னால் இராணுவத்தினரும் அதனோடு இணைந்து அரசியல்வாதிகளும் செயற்படுவதை நாங்கள் காண்கின்றோம். இவ்வாறு விடயங்களை மேற்கொள்பவர்கள் இந்த நாட்டிலே ஒரு நிலையான சமாதானத்தை, ஒரு சமத்துவத்தை விரும்பாதவர்களா என்ற கேள்வியை இங்கு நாங்கள் தொடுக்க விரும்புகின்றோம். ஏதோ வடகிழக்கு பிரதேசங்களிலே தொடராக ஒரு பிரச்சனை இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான பணிகளை முன்னெடுக்கின்றார்களா என்பதும் ஒரு கேள்வியே. ஆகவே இந்த நாட்டிலே தமிழர்கள் பல நெடுங்காலமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு அடையாளங்கள் எங்களுடைய ஆலயங்களே. அவ்வாறான ஆலயங்களை வேணுமென்று திட்டமிட்டு இவ்வாறான ஆக்கிரமிப்புகளை செய்து எங்களுடைய புராதன வழிபாட்டு தலங்களை இல்லாமல் செய்கின்ற ஒரு நிலைமை இந்த நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் ஒரு ஆலயத்தை வழிபடுகின்ற பொழுது நாங்கள் சமாதானத்தை, பணிவை, அன்பை போதிக்கின்றோம். ஆனால் இப்பொழுது அது மாறி ஒரு அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்க முடியாது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நாங்கள் சமாதானத்தை விரும்புகின்றோம். எங்களுடைய ஆலயங்கள் சமாதானத்தை கட்டியெழுப்ப செயற்படுகின்றது. அவ்வாறான இடங்களிலே நீங்கள் மீளவும் ஒரு குழப்பகரமான செயற்பாடை ஏற்படுத்துவதற்காக இந்த தொல்லியல் திணைக்களம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த வடகிழக்கு பிரதேசங்களிலே மீளவும் எங்களுடைய பகுதிகளை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியான ஒரு அடக்குமுறையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு செயற்படுகின்ற பொழுது, குறிப்பாக இந்த தொல்லியல் திணைக்களம் தங்களுடைய பணிகளை செயற்படுகின்ற பொழுது ஏன் இராணுவத்தினர் அங்கு செல்ல வேண்டும்? அவர்கள் சென்று அங்கே எங்களுடைய மக்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது தடைகளை விதிக்கின்றார்கள். இதை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது இங்கு ஒரு பின்னணியிலே பாரிய ஒரு அரசியல் பலத்தோடு செயற்படுகின்ற விடயமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். ஒரு சமத்துவம் இருக்குமானால் நீங்கள் சட்டம் ஒழுங்கு என்ற அடிப்படையில் அதனை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் எங்களுடைய பகுதிகளில் அந்த சட்டம் ஒழுங்கு முறையற்ற விதத்திலே பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே தொடராக ஒரு இனத்தை நீங்கள் இவ்வாறு நசுக்குவதை நீங்கள் நிறுத்த வேண்டும். எங்களுடைய மதத்தில் கூட நீங்கள் இறுதியாக கை வைத்திருக்கிறீர்கள். இந்த விடயம் எந்த அளவுக்கு இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை நிலைநாட்டும் என்று நான் கேள்வியாக கேட்கின்றேன். எனவே சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி.
මීළඟට ගරු ශානක්‍යන් රාසමානිකම් මැතිතුමා මිනිත්තු 5 කාලයක්. I think Honorable Sumandran is not going to be here, so is that, can we have that? Okay, no problem, thank you. First of all, Honorable Sridharan has proposed this German motion today regarding archaeological properties and remains in the north and the east. As we all know, yesterday a resolution was passed against Sri Lanka, and I would like to thank the core group of countries and the non-voting countries and even the countries that abstained from voting, because it is matters like this that the government of Sri Lanka uses to violate basic human rights of people living in Sri Lanka by this presidential task force for archaeology. Is a very good clear indication of how the government of Sri Lanka violates human rights of Tamil speaking people in this country. I think the government of Sri Lanka could take a lesson from what happened yesterday and maybe start by disbanding this presidential task force that is purely used just for political mileage in the south. அதே போல இன்று வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தோடு இணைந்திருக்கிறார்கள். தேசிய பட்டியலிய ஒருவரோடு சேர்த்து 5. உண்மையிலே இந்த 5 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த அரசாங்கத்துக்கு பாரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். எங்களுடைய வடகிழக்கிலே அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். அதை விட்டுவிட்டு எங்களுடைய பாரம்பரியமான நிலங்களை அபகரிப்பு, அதே போல் எங்களுடைய மதஸ்தலங்களை அபகரிப்பு செய்வதை நிறுத்திவிட்டு உண்மையிலே முழுமையான அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வர முயற்சி எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த தொல்பொருள் திணைக்களத்தால் அன்பு முனை என்று சொல்லப்படும் ஒரு குளம் கூட கிரான் பிரதேசத்திலே இன்று வரைக்கும் அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டும் அதை செய்ய முடியாத நிலையில் இருக்கு. அதுக்குரிய காரணம் அந்த தொல்பொருள் திணைக்களத்தால் அந்த இடத்தை தங்களுக்குரிய இடமாக தாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறதால் அதை செய்ய முடியாமல் இருக்கு. அதே நேரத்தில் இன்று அரசாங்கத்தோடு இணைந்திருக்கும் நபர்கள் இன்று பாராளுமன்றத்திலே மற்றும் ஒரு ஒத்திவைப்பு பிரேரணைகளை இதை பற்றி கதைக்காமல் உண்மையிலே அந்த ஜனாதிபதியின் விசேட குழுவுக்கு பிரசிடென்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸுக்கு ஒரு 2 தமிழர்களையாவது அவங்க உள்வாங்க வைக்கலாம். இதை பற்றி தெரிஞ்ச தமிழர்களையாவது அவங்க உள்வாங்க வைக்கலாம். அதை விட்டுவிட்டு அபிவிருத்தி என்ற பெயரிலே எங்களுடைய நில அபகரிப்பை உடனடியாக அவர்கள் நிறுத்த வேண்டும். ඒ වගේම තමයි මම මේ රටේ ඉන්න සිංහල ජනතාවගෙන් මම ඉල්ලා සිටිනවා මේ අවස්ථාවේදී මේ ආණ්ඩුවට මාධ්‍ය සංදර්ශන කරන්න මේ වගේ ප්‍රෙසිඩෙන්ෂියල් ටාස්ක් ෆෝස් දාගෙන පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ දේවල් හොයන කියන මේ නාටකම් කරන්න ඉඩ දෙන්න එපා කියලා මම ඉල්ලා සිටිනවා. මාධ්‍යරත් කියනවා මම මේ වගේ දේවල් ඉවලට ඉඩ දෙන්න එපා කියලා. මොකද ඇත්තට මේ රටේ මීට වඩා ගොඩක් ලොකු ප්‍රශ්න තියෙනවා. අද බලන්න අද සමහර තැන්වල ගිහිල්ලා බැලුවොත් කාලයක් තියෙන්නේ. බොහොම ස්තුතියි. අද සමහර තැන්වල ගිහිල්ලා බැලුවොත් එimhe උදේට පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවෙන් කියලා කීප දෙනෙක් එනවා. ඇවිල්ලා කියනවා මේ ප්‍රදේශය අපිට අයිති ප්‍රදේශයක්, කුඹුරු කරන ප්‍රදේශ, පවුරුදු 100ක් තිස්සේ කුඹුරු කරපු ප්‍රදේශ. මේ ප්‍රදේශවල ඇවිල්ලා එකපාරට ඇවිල්ලා කියනවා ඕගොල්ලන් මේක අපිට අයිති දෙයක්, මේ පාර කුඹුරු කරන්න බෑ කියලා. කොහොමද දෙමළ නෙවෙයි සිංහල නෙවෙයි මුස්ලිම් තමන්ගේ ගෙදර ඇවිල්ලා තමන්ගේ බිඩමේ ඇවිල්ලා මේ කුඹුරු කරන්න බෑ කිව්වොත් ඔබතුමාට කොහොම තියෙයිද? මෙතන ඒ වගේම තමයි මෙතන ඇමතුමා ඉන්නවා, ගරු ඇමතුමා මම කොළඹ කන්සල්ටේටිව් කමිටු එකේ හම්බුණා, පිළිතුරක් දුන්නේ නැහැ. ෆෝන් එකේ කතා කරා පිළිතුරක් දුන්නේ නැහැ. මඩ කලප ඇවිල්ලා විනාඩි 5ක් කතා කරනකොට ඇමතුමාට විනාඩි 5ක් කතා ගන්න බෑ. මම ඊට පස්සේ පාර හරස් කරා. ඊට පස්සේ එතකොටත් ඇමතුමා ගියා. ඉතින් අපිත් ඉල්ලන්නේ මේ දේවල් කරනවා නම් යුනෙස්කෝ වගේ ආයතන තියෙනවා, වර්ල්ඩ් හෙරිටේජ් ඕගනයිසේෂන් තියෙනවා, මේ වගේ ආයතන අරගෙන ඇයි උතුරු නැගෙනහිර ඇයි මේ නැගෙනහිර පළාතට විතරක් විශේෂ ටාස්ක් ෆෝස් එකක් මේ පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ වැඩ කරන්න? මුළු ලංකාවෙම තියෙන පුරාවිද්‍යා ස්ථාන අපි හොයමු. ඇයි නැගෙනහිර විතරක් විශේෂ දෙයක්? ඒක නිසා මම කියන්නේ වර්ල්ඩ් හෙරිටේජ් ඕගනයිසේෂන් තියෙනවා, යුනෙස්කෝ තියෙනවා, මේ වගේ දේවලින් ආධාර ගමු. ඇයි මේ ආණ්ඩුව කැමති නැහැ ඒ වගේ ආධාර ගන්න? ඒකත් ඊට පස්සේ විදේශීය කුමන්ත්‍රණයක් කියලා කියයි. ඒක නිසා මම වහාම ඉල්ලා සිටිනවා. මන්ත්‍රීතුමා කාලය අවසానයි. බොහොම ස්තුතියි. මම වහාම ඉල්ලා සිටිනවා මේ කරන ඉතාමත් උතුරු නැගෙනහිර ජනතාවට විශේෂයෙන් නැගෙනහිර ජනතාවට කරන අපරාධය නවත්තන්න. තම තමන්ගේ ඉඩම්වල ඉන්න දෙන්න. ඒගොල්ලන්ගේ දේවස්ථානවල පූජා කරන්න දෙන්න, කෝවිල් වලට යන්න දෙන්න. එහෙම නැතුව නිකන් මේ කොළඹ ඉඳන් එන මේ නිලධාරියවරු දෙන්නෙක්ට දාන්න පුළුවන් මෙතන ඒගොල්ලන්ට සෙල්ලම් දාන්න එහෙම දෙන්න බෑ. අපි ඉල්ලන්නේ අපි පරම්පරා ගානක් තිස්සේ බලපු දේවල් පුරාවිද්‍යා වටිනාකමක් තියෙනවා. අපි ඒවා ගැන හොයලා බලමු. බොහොම ස්තුතියි. මීළඟට ගරු සෙල්වරාජා ගජේන්ද්‍රන් මන්ත්‍රීතුමා විනාඩි 5ක කාලයක්. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களினாலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த உருத்திரபுரீஸ்வரர் ஆலயத்தின் அகழ்வு பணிகள் தொடர்பான இந்த பிரேரணையிலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொல்பொருள்
திணைக்களமானது கிளிநொச்சி மாவட்டத்திலே உருத்திரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய 3500 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் ஆலயத்தை அகழ்வு பணி என்ற பெயரிலே அதனை கையகப்படுத்தி அதனை ஒரு சிங்களவர்களுக்குரிய ஒரு வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு இடமாக மாற்றுவதற்கான ஒரு சதி முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக கடந்த சில மாதங்களில் பல தடவை அங்கே பௌத்த பிக்குகளும் இராணுவத்தினரும் அந்த பகுதிகளுக்கு சென்று அது சிங்கள தங்களுடைய பௌத்த வரலாறோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் என்று கூறி மக்கள் மத்தியிலே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அதனை தாங்கள் அகழ்வாய்வு செய்ய போகிறோம், அதனை நிரூபிக்கப் போகிறோம் என்கின்ற புனைகதைகளை எல்லாம் உருவாக்கி விட்டதன் மூலமாக இப்பொழுது வடபகுதி மக்கள் மத்தியிலே இது ஒரு பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி விட்டிருக்கின்றது. இந்த அகழ்வாய்வு நடவடிக்கைகள் என்பது ஒரு முறைகேடான முறையிலே இந்த வடமாகாணத்திற்குரிய இந்த தொல்பொருள் திணைக்களத்தோடு அந்த சம்பந்தப்பட்ட மாகாண அதிகாரிகளோடு எந்த விதமான கலந்துரையாடல்களும் இல்லாமல் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆர்கியோலஜிக்கல் சைட்ஸ் ஆக்ட், அந்த அதாவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருள் இடங்கள் சட்டமூலத்தின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டு அந்த வர்த்தமானி பாராளுமன்றத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த இடங்கள் தேசிய தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமான இடங்கள். ஏனையவை அனைத்தும் மாகாணங்களுக்கு சொந்தமானவை. அப்படி இருக்கிற பொழுது இந்த மாகாணங்களுக்கு சொந்தமான மாகாண நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய இந்த தொல்பொருள் இடங்களுக்குள் அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த ஜனாதிபதி இந்த கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியான பின்னர் வரலாற்றை தெளிவுபடுத்துகின்ற நோக்கத்தோடு தொல்பொருள் செயலணிகளை உருவாக்கி ஜனாதிபதி செயலணிகளை உருவாக்கி பௌத்த பிக்குகளையும் இராணுவத்தினரையும் அதற்குள் இணைத்து அவர்கள் மூலமாக இந்த அகழ்வாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலமாக இந்த வரலாற்றை மாற்றியமைக்கின்ற ஒரு செயல்பாடுகள் தான் இங்கே முனைப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கு தமிழர்கள் பல்லாயிரம் வருடங்களாக வாழ்ந்த ஒரு பிரதேசம் 1833ஆம் ஆண்டுதான் தென்பகுதியோடு ஆங்கிலேயர்களால் இணைக்கப்பட்டது. அவ்வாறு இணைக்கப்பட்ட பிற்பாடு 48ஆம் ஆண்டு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிப்பட்டு கொண்ட பிற்பாடு இந்த வடகிழக்கை உங்களுடைய பிரதேசம் என்று காட்டிக்கொள்வதற்காக அங்கே திட்டமிட்ட சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றீர்கள். அதனுடைய ஒரு அங்கமாக அதனுடைய ஒரு கருவியாக இந்த தொல்பொருள் திணைக்களம் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக இந்த இடங்கள் அகழ்வாய்வு செய்யப்பட்டு அங்கே திரிவுபடுத்தப்பட்ட வரலாறுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அந்த வட மாகாணத்தைச் சேர்ந்த அல்லது கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர்கள் அல்லது தொல்லியலாளர்கள் அங்கே இணைக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டு தென்னிலங்கையைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தவர்களை கொண்டு இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரலாறுகள் தெளிவுபடுத்தப்படுகின்றது. தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்த பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கே தமிழர்களுடைய வரலாற்று பிராமி எழுத்துக்கள் இருக்கின்ற பொழுதும் கூட அதை மறைக்கப்பட்டு இந்த வரலாறு எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த காரணங்களுக்காகத்தான் நாங்கள் உங்களுடைய ஒற்றையாட்சி கட்டமைப்பை நிராகரித்து 13ஆம் திருத்தச் சட்டத்தை நிராகரித்து தமிழ் தேசம் இறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இதனூடாக மட்டும்தான் இந்த மாதிரியான அரச இயந்திரங்களை பயன்படுத்தி நீங்கள் எங்களுடைய பகுதிகளை சிங்களம் என சித்தரிக்கின்ற பௌத்தம் என சித்தரிக்கின்ற செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட முடியும் என்பதனுடைய நன்றி. පිළිතුරු කතාව ගරු විදුර වික්‍රමනායක මහත්මයා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් තියෙනවා. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, හින්දු කෝවිල් පවා නැවත ප්‍රතිසංස්කරණය කරන්න අපි ලෑස්ති කළා. විශේෂයෙන්ම සඳහන් කරන්නට ඕනේ ඉතාමත් සුවිශේෂී වූ කෝවිල් දෙකක් මං කියනවා හරිද කියලා පොඩ්ඩක් බලන්න. මනින්තල් ශිව කෝවිල සහ ගෞතමුනේ ශිව කෝවිල. මේ කෝවිල් දෙකේ තියෙන්නේ ඉතාමත් සුවිශේෂී වූ වාස්තු විද්‍යාත්මක
ගොඩනැගිල්ල. මේවා අපි කිසි විටකත් මේ බෞද්ධ එහෙම නැත්නම් සිංහල ඒ ගොඩනැගිල්ල කියලා කියන්නේ නැහැ. අපිට මේවා තහවුරු කරගන්න තියෙන අවස්ථාව තමයි ගවේෂණය. ඒ ගවේෂණය හරහා පමණයි මේ කටයුතු සනාථ කරන්න පුළුවන්. එහෙම නැතුව ඔබ කියයි මේවා හින්දු ආගමික ගොඩනැගිලිය කියලා. මේ පැත්තෙන් තවත් කණ්ඩායමක් කියයි නෑ මේවා බෞද්ධ ගොඩනැගිලිය කියලා. හින්දා මේවා සනාථ කරගන්න ගවේෂණය කරන්න අවස්ථාවක් දෙන්න. මේක මතක තියාගන්න මේවා හින්දු ආගමටවත් බෞද්ධ ආගමටවත් අයිති දේවල් නෙවෙයි. මේවා ලෝකෙටම අයිති දේවල්. ඒක හොඳට මතක තියාගන්න. අපේ ශිෂ්ටාචාරය ගොඩනැගුණේ කොහොමද? ඒ ශිෂ්ටාචාරයේ ගොඩනැගීම හරහා අපිට වැරදුනොත් අන්න ඒ දේවල් තමයි අපි හොයාගන්නට ඕනේ. අනේකයි පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ කාර්යභාරය. ඒක කරන්න ඕනේ. එක්ත ගරු චාල්ස් නිර්මලදාන මන්ත්‍රීතුමා කිව්වා අක්කර 400ක් 400 acres. Sorry? 400 acres. We'll look into that. And I invite all of you. We welcome you to the ministry. Yes. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு இனவாதி அல்ல, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். சிங்கள மக்களும் இனவாதத்தோடு வாழ்கிறவர்கள் அல்ல. சிங்கள மக்களை தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக இங்கே முதல் பேசிய கௌரவ உறுப்பினர் போல ஒருவர் தங்களுடைய வாக்குகளுக்காக அவர்களை இனவாதிகளாக மாற்றுகிறார்கள். நான் உங்களிடம் வினயமாக கேட்கிறேன், மாத்தறை மாவட்டத்தில் இருக்கிற தொண்டீஸ்வரம் என்கிற பஞ்ச ஈச்சரங்களில் ஒரு ஈச்சரம் கோயில் இன்றைக்கு அழிந்து போய் இருக்கிறது. அந்த ஆலயத்தை ஏன் இதுவரை காலமும் ஆய்வு செய்ய முனையவில்லை? அனுராதபுரத்திலே 103 சிவாலயங்கள் அழிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அங்கே 25,000 தமிழர்கள் அங்கிருந்து கலைக்கப்பட்டார்கள். இன்னும் அங்கு மீள்குடியேற்றம் நடைபெறவில்லை. அந்த ஆலயங்களும் புனரமைக்கப்படவில்லை. புலனறுவையிலே கண்டுபிடிக்கப்பட்ட சிவாலயம் இதுவரை ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை. ஆகவே இவ்வாறு தென்பகுதியிலே இருக்கின்ற சைவ ஆலயங்கள், தமிழ் அடையாளங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் ஏன் வடபகுதிக்குள் தமிழர்கள் வாழுகின்ற இடத்தில் அவர்களுடைய பாரம்பரிய இடங்களில் வந்து வலுக்கட்டாயமாக இவ்வாறு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இன்னொன்று, குருந்தூர் மலைக்கு 400 ஏக்கர் காணிகளை வடக்கு மாகாணத்தினுடைய மாகாண ஆளுநரால் கூட அந்த கரைதுறைப்பற்றி பிரதேச செயலகத்துக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் 400 ஏக்கரை தருமாறு. அதனை விட தொல்பொருள் திணைக்களமும் கட்டாயப்படுத்துகிறது 400 ஏக்கர் காணியை தாருங்கள் என்று. இந்த கட்டாயங்கள் ஏன்? இதே போல நாளைக்கு உருத்திரபுரம் சிவன் கோயிலே ஆய்வு முடிந்த பின்னர் 1000 ஏக்கர் காணியை கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீங்கள் முதல்ல சொன்ன கௌதாரிமுனை சிவன் கோயில் பல்லவர் காலத்து சிவன் கோயில், சோழர் காலத்திலே கட்டப்பட்ட சிவன் கோயில் இன்று அடையாளங்களோடு சிறந்து போயிருக்கிறது. இவ்வளவு காலம் அந்த கோயிலை கட்டுவதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் நீங்கள் பௌத்த அடையாளங்களுக்கு கொடுக்கிற முன்னுரிமைகள் ஏன் தென்பகுதியில் இருக்கிற இந்து சைவ தமிழ் அடையாளங்களை ஆய்வு செய்யாமல் வடக்கிலும் கிழக்கிலும் மட்டுமே இந்த தமிழ் அடையாளங்கள், தமிழர்கள் வாழுகின்ற சிவாலயங்கள், சிவ அடையாளங்கள் மீது ஏன் கண் வைக்கிறீர்கள்? அதுக்கு ஒன்று காரணம் என்ன? ගරු මුල්ලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරන ප්‍රශ්නයක්. ඇයි අපි දකුණේ ගවේෂණය නොකර උතුරේ ගවේෂණය කරන්න? අපිට තැනක් නියමයක් හරියට කියන්නට බෑ. අපි දැන් මේ වෙනකොට මේ සියලු දේම අඳුනාගෙන තියෙනවා. නැගෙනහිර කොච්චර තියෙනවද අපිට කළ යුතුද? හැබැයි අපි තාම දන්නේ නැහැ මේ මහ පොළොව යට කොයිතරම් දේවල් වැළලීලා තියෙනවද කියන එක. මේක මතු කරගන්නයි අපි උත්සාහ කරන්නේ. උතුරෙත් ඒ වගේ, උතුරු මැද පළාතෙත් ඒ වගේ, දකුණෙත් ඒ වගේ. මේ සෑම තැනකම පුරා විද්‍යාත්මක සාධක තියෙනවා. අපි මතක තියාගමු එකක්.
මේ රට තරම් පුරාවිද්‍යාත්මක සාධක තියෙන කිසිම රටක් ලෝකේ නැහැ. ඒ අපේ සියලු දෙනාගේ මුරුමයක්. ආගමකට හෝ ජාතියකට පමණක් සීමා වෙච්ච උරුමයක් නෙවෙයි. ගරු ඇමතුමනි ඔබතුමාට තව මිනිත්තුක කාලයක් තියෙනවා. ඒ හින්දා අපි සියලු දෙනාම එකට එකතු වෙලා වුණේ මේ කටයුතු කරන්න. මම ඒ ගැන කිසිම තර්කයක් නැහැ. ගරු ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා මතු කරපු කාරණය පිළිබඳවත් විශේෂයෙන්ම මාතර ඇමයි කරේ. ඒ කෝවිලත් අපි මේ අපේ ගවේෂණ කටයුතු වලට එකතු කරන්න ප්‍රතිසංස්කරණය කරන්න. ඒ වගේම තවත් කෝවිල් තියෙනවා. මේ වෙනකොට හඳුනාගෙන තියෙනවා ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. ඒ සියල්ලම අපි ඉදිරි කාලයේදී ප්‍රතිසංස්කරණය කරන්නටත් ඒ ගවේෂණ කරන්නටත් සූදානම් කරගෙන යනවා. ගරු ඇමතුමා ඔබතුමාගේ වෙලාව අවසන්. විනාඩි 2ක් ඕනේ. මොකද මගේ කාලය ගත්තා. සමා වෙලා. දැන් මම නැවත වතාවක් சீதர மந்திரி கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்றைக்கு இந்த உருத்துரபுரத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக அந்த மக்கள் வேதனையோடு அதில் குந்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? தற்காலிகமாக இதை நிறுத்துகிறீர்களா, அல்லது நீங்கள் அந்த இடத்துக்கு வருகை தந்து அந்த மக்களோடு பேசுகிறீர்களா, அல்லது அந்த மக்கள் சாப்பிடாமல் அந்த இடத்துல இருக்க வேண்டுமா? நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை அந்த உருத்துரபுரம் சிவனாலயத்தை மையமாக கொண்ட இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணைக்கு உங்களுடைய பதிலை நீங்கள் இதில் கடைசியாக தயவு செய்து தெரிவியுங்கள். අපි කිසිම ගවේෂණයක් නවත්තන්න සූදානමක් නැහැ. මට සමා වෙන්න ඕනේ. හැබැයි මේ සෑම ගවේෂණයක් තුලම අපි මතු කරගන්න හදන්නේ ජාතියක හෝ ආගමක අයිතිය නෙමෙයි. කරුණාකර ඒක තේරුම් ගන්න. ඒක තේරුම් ගන්න. මම ඔබතුමාලට ආරාධනය කරනවා. ලබන සඳුදා දවස පුරාම අපි අමාත්‍යාංශයේ රැඳී සිටිනවා. පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ සියලුම ඒ අදාළ නිලධාරීනුත් කැදවන්නම්. ඔබතුමාලා එන්න. අපි ලෑස්ති කතා කරන්න. ඒක ඉතාමත්ම සෝදශීලීව ඔබට කරන ආරාධනයක්. ඔබ සියලු දෙනාම එන්න. ඔබේ ප්‍රශ්න කියන්න. අපි ඒ වෙලාවෙම බලමු මොකද්ද කරන්න පුළුවන් ගන්න පුළුවන් විසඳුම කියලා. ඒ වගේම ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ ප්‍රශ්නය සඳහා පිළිතුරේ ඉතිරි කොටස් හැන්සට් ගත කිරීමට අවස්ථාව ලබා දීම වෙනුවෙන් ස්තුතිවන්ත වෙන අතර ප්‍රශ්නය මතු කිරීම වෙනුවෙන් ගරු ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමාටත් නැවත වතාවක් මේ වෙලෙන් අදහස් යෝජනා චෝදනා මතු කරපු සියලු මන්ත්‍රීවරුන්ටත් අපගේ ස්තුතිය ප්‍රණාමය සහ ගෞරවය. හෙට උදෑසන 10ට පාර්ලිමේන්තුව රැස් වේ. The Voice of Parliament from TBC.